வணக்கம் நேயர்களே, கதைகள் 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே கவிபாலா. இப்போது நாம் கேட்கவிருக்கும் கதை எழுத்தாளர் ஸ்வாதிகா கணேசன் அவர்கள் எழுதிய நினைவெல்லாம் நீயடி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். நினைவெல்லாம் நீயடி. நினைவெல்லாம் நீயடி. அத்தியாயம் 1. புதுவயல் கிராமம். காலை 8 மணி. வயல்வேலைக்கு செல்பவர்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், பக்கத்து டவுனுக்கு செல்பவர்கள் என பரபரப்பாக இருந்தது. ஊரின் மையத்தில் இருந்தது அந்த பெரிய மச்சு வீடு. முன்வாசலில் இருந்து பின்வாசல் வரை மொத்தம் 8 கட்டுகள் இருக்கும். அந்த வீட்டில் வேலை செய்பவர்கள் மட்டும் 25 பேருக்கு மேல் இருப்பர். பெரிய பணக்கார குடும்பம். ஆனால் குடும்பத்தினர் மொத்தம் 3 பேர்தான். குடும்பத் தலைவர் சிவனாண்டி, அவர் மனைவி அங்கம்மாள் என்கின்ற அங்கு, பின் இவர்களின் மகன் நம் நாயகன் உக்கிரபாண்டி. அந்த பெயர் அவனுக்கு பிடிக்காமல் அவனுக்கு அவனே வைத்துக்கொண்ட பெயர் உத்தமன். பெயர் மட்டும்தான் உத்தமன். மற்றபடி அந்த பெயருக்கும் அவனுக்கும் கொஞ்சமும் சம்பந்தமில்லை. அந்த அளவு அடாவடிக்காரன். சிறு வயதில் இருந்தே படிப்பில் படுச்சுட்டி. விளையாட்டு, உடற்பயிற்சி என உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பான். காவலராக வேண்டும் என்பது சிறுவயது ஆசை. அதே போல படித்து பாஸ் செய்து தூத்துக்குடியில் காவலர் பணியில் அமர்ந்தான். யாருக்கும் வளைந்து கொடுக்காமல் நேர்மையாக பணி செய்ய அவனை அங்கிருந்த அரசியல்வாதிகள் விடவில்லை. லஞ்சம் வாங்கி கொண்டு அவர்களுக்கு சலாம் போட உத்தமனுக்கு மனமில்லை. அடுத்ததாக கோவைக்கு தூக்கி அடிக்கப்பட்டான். அங்கும் அதே கதைதான். அதன்பின் 4 மாவட்டங்கள் மாறி கடைசியாக மதுரை வந்து சேர்ந்தான். அங்கு 6 மாதங்கள் தொடர்ச்சியாக வேலையில் இருந்தான். புதுவயல் கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியப்பட்டு போயினர். சிவனாண்டி அங்கு இருவருக்கும் பெருமை பிடிபடவில்லை. உத்தமனுக்கு அப்போது திருமண வயது நெருங்கியிருந்தது. உறவினர்கள் நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு பெண் தர முன் வந்தனர். ஆனால் உத்தமன் பிடிகொடுக்கவில்லை. அவன் விடுமுறைக்கு வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இதை பற்றி கேட்டு சலித்து போனார் அங்கு. அவன் மனதில் யாராவது இருந்தால் கூட சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். வாயை கம் போட்டது போல் ஒட்டியது போல இருந்து கொண்டான் உத்தமன். பின் ஒரு நாள் வீட்டிற்கு வந்தான். முழுமையாக குடித்திருந்தான். தலை உடை எல்லாம் களைந்து போய் அழுது அழுது கண்கள் முகம் எல்லாம் சிவந்து போயிருந்தது. அது நள்ளிரவு என்பதால் பெற்றவர்கள் அவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. விடிந்து வெகு நேரம் கழித்துதான் எழுந்தான். அங்கு அவன் அறைக்கு சென்று பார்த்தபோது சிறு பிள்ளை போல கட்டிலில் காலை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தான். வளர்ந்த ஆண்மகன், அதுவும் காவல்துறையில் வேலை செய்பவன், இப்படி அலங்கோலமாக இருப்பதைக் கண்ட தாய் மனம் பதறிப்போனது. என்ன பிரச்சினை என்று கேட்டபோதும் அவன் வாய் திறக்கவில்லை. இனிமேல் வேலைக்கு செல்லப் போவதில்லை என்ற பதில் மட்டும்தான் வந்தது. அன்பாகவும் மிரட்டியும் ஊர் பெரியவர்கள், சொந்தக்காரர்கள் என அனைவர் முன்னிலையிலும் கேட்டு பார்த்தார் சிவனாண்டி. ஒரு பலனும் இல்லை. 5 வயது பிள்ளையா அடித்து கேட்பதற்கு? 2 மாதம் கேட்டு பார்த்தனர். பதில் இல்லை. ஓய்ந்து போய் அப்படியே விட்டுவிட்டனர். கொஞ்ச நாள் வீட்டிற்குள் இருந்தவன் பின் வெளியே போக ஆரம்பித்தான். கிராமத்து நண்பர்களுடன் அரட்டையடிப்பது, சும்மா செல்லும் சிறு வாண்டுகளை பிடித்து உருண்டை எடுப்பது, கண்மண் தெரியாமல் குடித்துவிட்டு எங்காவது விழுந்து கிடப்பது போன்ற வேலைகளை செய்ய ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் வீட்டிற்கு வெளியே செய்து கொண்டிருந்த இந்த செயல்களை இப்போது வீட்டுக்கு உள்ளேயும் கொண்டு வந்து விட்டான். ஒரே மகன் என செல்லம் கொடுத்து வளர்த்துவிட்டு இப்போது அவனை கண்டிக்கவும் முடியவில்லை. கண்டும் காணாமல் இருந்து விட்டனர். இன்று காலை வரை இதுதான் நம் நாயகன் உத்தமன் வீட்டு நிலைமை. ஆனால் இன்று இரவு அது அடியோடு மாறப்போகிறது என அப்போது யாருக்கும் தெரியவில்லை. என்ன செய்ய போகிறான் உத்தமன்? பார்க்கலாம். அத்தியாயம் 2. அன்று காலை நேரம் சென்றுதான் எழுந்தான் உத்தமன். அதில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தினமும் அவன் அப்படித்தான். 10 மணிக்கு மேல்தான் எழுவான். காலை உணவே இட்லி, கறிக்குழம்பு, மீன் வறுவல், கோழி வறுவல் என்று குறைந்தது 5 வகையாவது இருக்க வேண்டும். காலையில் இருந்த உணவு எதுவும் மதியம் இருக்கக்கூடாது. புதிதாக சமைக்க வேண்டும். அதே போல இரவு உணவும் இருக்க வேண்டும். வாரத்தில் 3 நாட்கள் தான் இரவு சாப்பிடுவான். மற்ற நாட்கள் எல்லாம் குடித்துவிட்டு அரைகுறை போதையுடன் நள்ளிரவில் வீடு வந்து சேர்வான். இன்றும் வழக்கம் போல எழுந்து காலை உணவை முடித்துக்கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தான். அங்கு மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தார். நேற்று பக்கத்து ஊரில் ஒரு பெண்ணின் அப்பாவிடம் பேசியிருந்தார். உத்தமன் பற்றிய அனைத்து உண்மைகளையும் சொல்லிதான் பெண் கேட்டார். மிகவும் கஷ்டப்படும் குடும்பத்தை சேர்ந்தவர் அவர். அதனால் தன் பெண்ணாவது சாப்பாட்டிற்கு கஷ்டப்படாமல் நன்றாக இருக்கட்டும் என நினைத்து ஒப்புக்கொண்டார்.
அந்த பெண் 3ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு வயல் வேலைகள் தான் பார்த்து கொண்டிருக்கிறாள். படித்த பெண்கள் யாரும் உத்தமனை மணக்க சம்மதிக்க மாட்டார்கள். எனவேதான் அங்கு இப்படி பெண் பார்த்தார். அதை பற்றி அவனிடம் பேச தயங்கியபடி வந்து அமர்ந்தார். தம்பி, அது தம்பி, எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு பேசலாம், நான் குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு எழுந்து போய்விட்டான். சிரித்தபடி பின்னால் வந்த சிவனாண்டி, என்ன அங்கு மவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா போல இருக்கு, உன் முகமெல்லாம் பல்பா இருக்கு என்றார். என்ன கிண்டலா உங்களுக்கு? சொல்லப்போனா நீங்க தான் இதை பத்தி அவங்கிட்ட பேசணும். எதுக்கு? ஏற்கனவே பேசி அசிங்கப்பட்டதெல்லாம் பத்தாது பாரு. போடி இவளே, போய் சாப்பாட்டை எடுத்து வை, தோற குளிச்சுட்டு வந்துருவாரு, நான் வெளியில போயிட்டு வரேன் என்றார். இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட அவன் மேல அக்கறையே இல்லை என்று நொடித்து கொண்டு அங்கு உத்தமனுக்கு உணவு பரிமாற சென்றார். சாப்பிட்டு முடித்து 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. மெதுவாக அவன் அறைக்குள் சென்றார். அங்கு, தம்பி, இப்போ பேசலாமா? என்ன சொல்லுங்க. அது நான் என்ன விஷயம் சுத்தி வளைக்காம சொன்னா நல்லா இருக்கும் என்றான். சரி, நான் உனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்திருக்கேன் என்று அங்கு சொல்லி முடிப்பதற்குள் உத்தமன் ஃபோன் அடித்தது. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, என்னது? அப்படியா? எப்போ? உடனே வரேன் என்று சொல்லிவிட்டு ஃபோனை கட் செய்தவன், கொஞ்சம் வெளியில போங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும் என்றான். என்ன தம்பி, யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா? சொன்னதை செய்யுங்க, வெளியில போங்க என கத்தினான். அங்கு வெளியே ஓடி வந்துவிட்டார். பின் 10 நிமிடத்தில் பழைய காவலன் உத்தமன் போல தயாராகி வந்தவன் நேராக சென்று பல மாதங்கள் எடுக்காமல் வைத்திருந்த தனது காரை கிளப்பிக் கொண்டு புயல் வேகத்தில் பறந்துவிட்டான். அப்போதுதான் சிவனாண்டி உள்ளே வந்தார். என்னங்கு, கார் வெளியே போகுது, அதிசயமா இருக்கு. நேத்து நீ பார்த்த பொண்ண பார்க்க போறாரு போல என்றார். நான் எங்க அதை பற்றி சொல்லவே இல்லையே. கல்யாண பேச்சத்தான் ஆரம்பித்தேன். அதுக்குள்ளே எந்த எடுவட்ட பைய ஃபோன் பண்ணான்னு தெரியல. மைனர் மாதிரி உடுத்திக்கிட்டு கார் எடுத்துக்கின்னு சிட்டா பறந்துட்டேன் என்றார். வேற யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்க? உருப்படாத 10 பேர் ஊருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸுங்கிற பேரில் இருக்கிறானுங்கல்ல, அதில் எவனாச்சும் புது சரக்கு வந்திருக்குன்னு ஃபோன் பண்ணியிருப்பான். அதான் கிளம்பிட்டான் என்றார். அதுக்கு எதுக்கு காரு? அதான் எரும மாடு மாதிரி 5 வண்டி நிற்கிதே என்றார். அதானே. சரி விடு, எங்கே சுற்றினாலும் இங்கே தானே வரணும், பார்த்துக்கலாம். வா, சாப்பாடு எடுத்து வை, பசிக்குது, சாப்பிடலாம் என்றார். சரித்தான். இரவு 7 மணி ஆகிவிட்டது. இன்னும் உத்தமன் வந்த பாடு இல்லை. வாசலில் காற்றாட அமர்ந்திருந்த சிவனாண்டியிடம் வந்தார். அங்கு, என்னங்க இன்னும் தம்பியை காணோம்? அவன் என்ன குழந்தையா காணாம போறதுக்கு? வருவான் பொறு. அதற்குள் உத்தமன் நண்பர்கள் 5 பேர் வந்து உத்தமன் எங்கே என கேட்டுக்கொண்டிருந்தனர். இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போதே உத்தமன் கார் புயல் வேகத்தில் உள்ளே வந்தது. காரை நிறுத்தியவன் பின்பக்க கதவை திறந்து ஒரு இளம் பெண்ணை தோளில் போட்டுக்கொண்டு உள்ளே சென்றான். அந்த பெண்ணின் முகம் தெரியவில்லை, மூடி இருந்தது. தோளில் தூக்கி போட்டபோது அவள் கழுத்தில் இருந்த புது தாலி வெளியே வந்து விழுந்தது. என்னங்க இது என அங்கு பேசும்போதே உத்தமன் அவளுடன் தன் அறைக்குள் சென்று கதவை மூடிவிட்டான். பார்த்து கொண்டிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றனர். அத்தியாயம் 3. மாலை இருள் கவிழ்ந்திருந்தது. பாதி கிராம மக்கள் கதவை சாத்திக் கொண்டு உறங்க சென்று விட்டனர். வெளிவாசலில் காற்றாட கயிற்றுக்கட்டில் அமர்ந்திருந்தார் சிவனாண்டி. இப்படியே வெளியில வெட்டியா உட்கார்ந்துருக்கிறதுக்கு தெரு முனைக்கு போய் தம்பியை தேடி பார்த்துட்டு வரலாம்ல என்றபடி அவர் அருகில் வந்து அமர்ந்தார். அங்கு, அடியே, அவன் என்ன விளையாட வெளியில போன குழந்தையா காணாம போய் தேடி பார்க்கறதுக்கு? அவனே போலீஸ் தானே, வருவான், ஊரு பயலோட சேர்ந்து உட்காந்து கதையடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியா சொல்றிய? என்னமோ எனக்கு இன்னைக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு என்றார். எதுக்கு பதட்டம்? உன் மவனையெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது. இவன் யாரையாவது போட்டு அடிச்சு உதைக்காம இருந்தா சரி என்றார். என்று இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே உத்தமனின் நண்பர்கள் 5 பேர் வந்தனர். என்னடா நீங்க மட்டும் வரிய, அவன் எங்க என்றார். அங்கு, ஆச்சி, அவனை தேடிதான் நாங்களே இங்க வந்தோம். உத்தமன் எங்க என்றார்கள். என்னடா சொல்றிய? அவன் உங்க கூட இல்லையா? இப்போது அங்குவின் பதட்டம் சிவனாண்டிக்கும் தொற்றிக்கொண்டது. இல்ல ஐயா, இவ்வளோ நேரம் அவனுக்காக காத்திருந்தோம், அவன் வரல, அதான் தேடி வந்தோம் என்றனர். அவன் மத்தியமே கார் எடுத்துக்கின்னு வெளியே போனான், இன்னும் வீட்டுக்கு வரலையே என்றார். அங்கு, கார் எடுத்துக்கிட்டு போனானா? அப்போ டவுனுக்கு தான் போயிருப்பான். உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனா என்றார்கள். என்கிட்ட எதுவும் சொல்லல ராசு. நேத்து ஒரு பொண்ணை பார்த்தேன், அதை பத்தி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு, அம்பிட்டுட்டேன். மாப்பிள்ளை கணக்கா ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு கார் எடுத்துக்கின்னு போயிட்டேன். இப்போ வரைக்கும் காணோம். யார்கிட்ட ஃபோன் பேசினா எதுவும் தெரியுமா என்றனர். கேட்டேன், அவன் எங்க பதில் சொன்னேன் என்றார். ஓ, அப்போ மதியம் அம்புட்டு வேகமா போன காரு உத்தமன் கார் தானா?
நான் கூட யாருடா ஊருக்குள்ள இம்புட்டு வேகமா போறதுன்னு பார்த்தேன் என்றான் குமார். டேய், இந்த ஊருக்குள்ள அவன்கிட்ட மட்டும்தாண்டா அந்த கார் இருக்கு, அப்பவே நிறுத்தியிருக்கலாம்ல என்றான் இன்னொருவன். எதுக்கு அவனை நிறுத்த போய் கார்ல விழுந்து சாக சொல்றியா? எவ்வளோ வேகமா போனான் தெரியுமா? அப்படி எங்கடா போயிருப்பான்? ஒருவேளை நீங்க பார்த்த பொண்ணு பிடிக்காம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் போல என்றான் ராசு. ராசு, வந்தேன்னு வையி மிதிச்சே போடுவேன். நானே அவனை காணும்னு பதறி போயிருக்கேன் என கொஞ்சம் விட்டால் அங்கு அழுக ஆரம்பித்து விடுவார் போல தெரிந்தது. அப்போது உத்தமன் கார் அதே வேகத்தில் உள்ளே வந்தது. ஆச்சி, உத்தமன் வந்துட்டான் என குமார் கத்தினான். காரை விட்டு இறங்கியவன் பின்னால் கதவை திறந்து ஒரு இளம் பெண்ணை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு வீட்டிற்குள் சென்றான். அந்த பெண்ணின் முகம் சுத்தமாக தெரியவில்லை. களைந்திருந்த கேசம் அவள் முகத்தை மறைத்திருந்தது. ஆனால் தோளில் போட்ட வேகத்தில் புது தாலி வெளியே வந்து விழுந்தது. அங்கு நின்ற அனைவருக்கும் அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. அங்கு என்ன இது என பேசிக்கொண்டிருக்கும் போதே உத்தமன் அவன் அறைக்குள் சென்று கதவை மூடிவிட்டான். ஆச்சி, உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல, இனி உங்களுக்கு கவலையே இல்ல என்றான் குமார். டேய், இந்த புள்ளையை எங்கிருந்து தூக்கிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே என்றார் அங்கு. அது இப்போ முக்கியமா? போய் பால் பழமெல்லாம் எடுத்து கொடுங்க. இன்னைக்கு கல்யாணம் ஆகியிருந்தா இப்போ சாந்தி முகூர்த்தம் நடக்கணும் தானே. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்கடா என அதட்டினார் சிவனாண்டி. அதற்குள் உத்தமன் வெளியே வந்தான். அம்மா, ஒரு டம்ளர் பால் கொடுங்க, அவ காலையிலேருந்து எதுவும் சாப்பிடல என்றான். பாத்தீங்களா, நாங்களே அதைத்தான் சொன்னோம், எங்களை திட்டுனீங்க என்றான் குமார். என்ன பாண்டி, இது யார் அந்த பொண்ணு என அங்கு கேட்க, நான் கல்யாணம் பண்ண பொண்ணு, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு என்றான். சரி, எங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணணும்னு உனக்கு தோணலையா? எத்தனை தடவை கேட்டிருப்பேன். யாரையாவது விரும்பியிருந்தா சொல்லியிருக்கலாமே என்றார் அங்கு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ பால் தர முடியுமோ முடியாதா சொல்லுங்க என்றான். இதோ தரேன் இரு என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று பால் எடுத்து வந்து தந்தார் அங்கு. டேய், நாளைக்கு பார்க்கலாம், வீட்டுக்கு போங்க என்று நண்பர்களை பார்த்து சொல்லிவிட்டு அறைக்குள் போய்விட்டான் உத்தமன். ஆச்சி, எப்படியும் காலையில இங்க ஒரு பஞ்சாயத்து இருக்கு. பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. 2 பேரும் தயாரா இருங்க என்று சொல்லிவிட்டு உத்தமன் நண்பர்கள் போய்விட்டனர். என்ன பேசுவது என தெரியாமல் சிவனாண்டி அங்கு இருவரும் உள்ளே சென்றனர். குமார் சொன்னது போலவே விடியற்காலையில் 50 பேருக்கு மேல் உத்தமன் வீட்டு வாசலில் நின்றனர். பெண்கள் எல்லாம் அவனை வசைபாடி கொண்டிருந்தனர். புதுவயல் கிராம மக்கள் அனைவரும் உத்தமன் வீட்டில்தான் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அங்கம்மாள் அங்கு நின்று அழுது கொண்டிருந்த பெண்ணிடம் வந்தார். அங்கம்மாள் எப்படியும் அவர்தான் உத்தமன் தூக்கி வந்த பெண்ணின் அம்மாவாக இருக்கும் என நினைத்தார். இங்க பாருங்க, உங்க பொண்ண அவன் தூக்கிட்டு வந்து தாலி கட்டினது தப்புதான். அதுக்காக இப்படி வெளியே கடந்து கத்தணும்னு அவசியமில்ல. எல்லாரும் உள்ள வாங்க, அடுத்து என்ன பண்ணலாம்னு பேசலாம் என தனிவாக கூறினார். அதற்கு அந்த பெண், என்னது, என் பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்தானா உங்க மகன்? தூக்கிட்டு போய் தாலி கட்டினது என் மருமகளுக்கு. இப்போ உங்க வீட்டுக்குள்ள இருக்க பொண்ணு என் வீட்டு மருமக, அவளை வெளியில வர சொல்லுங்க முதல்ல என கத்தினார் அவர். அந்த பதிலை கேட்டு புதுவயல் கிராமமே திகைத்து போனது. அங்கு சிவனாண்டி நிலைமையை சொல்லவா வேண்டும்? அத்தியாயம் 4. என்னங்க இது? அவன் பாட்டுக்கு ஒரு பொண்ணுக்கு தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். நீங்க அவனை எதுவுமே கேட்காம அமைதியா இருக்கீங்க. நாளைக்கு ஊருக்குள்ள இந்த விஷயம் தெரிஞ்சா அசிங்கமா இருக்காதா என்றார் அங்கு. அட என்னங்கு, இப்போ நீ அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் பதில் சொல்லிட்டான்ல, அப்போ நான் கேட்டாலும் அதே பதில் தானே வரும். அது போக அவனுக்கு கல்யாணம் ஆகலைன்னு இம்புட்டு நாளாக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போதான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன, விடு என்றார் சிவனாண்டி. ஐயா, கல்யாணம் ஆகிறது முக்கியமில்ல, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும்ல என்றான் குமரன். டேய், அவன்தான் உங்களையெல்லாம் வீட்டுக்கு போக சொல்லிட்டான்ல, இன்னும் இங்கே என்னடா வேலை, கிளம்புங்கடா என்றார் சிவனாண்டி. நாங்க இப்போ போறோம், ஆனா காலையில வருவோம். ஏன்னா அந்த பொண்ணு வீட்டு ஆளுங்க கண்டிப்பா இங்க தான் வந்துகிட்டு இருப்பாங்க. பஞ்சாயத்து நல்லா இருக்கும், அதுக்கு வருவோம் நாங்க என்றபடி அவர்கள் சென்று விட்டனர். அப்போதே அங்கு முகம் கலங்கி போனது. அங்கு, நாம பார்க்காத பஞ்சாயத்தா? விடு, பார்த்துக்கலாம். நம்ம மவன் தப்பா எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், நீ போய் படு என்றபடி சிவனாண்டி உள்ளே சென்று விட்டார். காலை விடிந்தது. கோழி கூவும் முன்னே அங்கு வீட்டின் முன் பஞ்சாயத்து கூடிவிட்டது. சுமார் 50 பேருக்கு மேல் வேன், குட்டியானை வண்டிகள் போன்ற வாகனங்களில் அங்கு வீட்டை சூழ்ந்திருந்தனர். சிவனாண்டி அங்கு இருவரும் வெளியே வந்தனர். வாமா, அந்த மகராசனை பெத்த புண்ணியவதி நீதானா? எங்க ஓம்மாவேன் என்றார் தடியாக இருந்த ஒரு பெண்மணி. அவர்தான் எப்படியும் அந்த பெண்ணின் தாயாக இருப்பார் என நினைத்த அங்கு அவரிடம் சென்றார்.
இங்க பாருங்க, உங்க பொண்ண கூட்டிக்கின்னு போய் என் மவன் தாலி கட்டுனது தப்புதான். எதுவா இருந்தாலும் முறையா பண்ணியிருக்கணும். இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. உள்ள வாங்க, நமக்குள்ள பேசிக்கலாம். அதை விட்டுப்புட்டு இப்படி இத்தனை பேரை கூட்டிக்கின்னு வந்து வாசப்படியில நின்னுக்கிட்டு கத்துறது நல்லா இல்ல. அதனால எல்லாரையும் கூட்டிக்கிட்டு உள்ள வாங்க என்றார். என்னது, ஓ மவன் என் பொண்ணை கூட்டிக்கின்னு போய் கல்யாணம் பண்ணானா? இங்க பாருங்க, உங்க மவன் தாலி கட்டுனது என் மருமவளுக்கு. உங்க வீட்டுக்குள்ள இருக்க என் மருமவளை வெளியில வர சொல்லுங்க என்றார். அவர் சொன்னதை கேட்ட புதுவயல் கிராமம் திகைத்து போனது. அங்கு சிவனாண்டி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னங்க இது, இவங்க இப்படி சொல்றாங்க? ஆச்சி, கொஞ்சம் பொறுங்க என்று முன்னால் வந்த ராசு, இங்க பாருங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு மருமக முறைதானே வேணும். ஏதோ உங்க மகன் பொண்டாட்டிக்கே அவன் தாலி கட்டி கூட்டிட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா பேசட்டும், நீங்கள்லாம் பேச வேண்டாம் என்றான் ராசு. அடே கூறு கெட்டவனே, என் மவன் தொட்டு தாலி கண்ட பொண்டாட்டிடாவ. அந்த பொண்ணத்தான் இவக மகன் கல்யாணம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டான் என்றார் அவர். ராசு அப்படியே பின்னால் வந்து விட்டான். ஆச்சி, உத்தமன் எங்க, அவனை வர சொல்லுங்க என்றான். அவன் இன்னும் அறையை விட்டு வெளியில வரலடா என்றார் அங்கு. இங்கு தலைக்கு மேல தண்ணி போகுது, இவனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் பாருங்க, போய் கூப்பிட்டு வாங்காச்சி என ராசு சொல்லிக்கொண்டு இருக்கும்போதே அதுவரை சலசலத்து கொண்டிருந்த கூட்டம் அப்படியே அமைதியானது. என்னடா இது என பார்த்தால் கருப்பசாமி மாதிரி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு வெளியே வந்தான் உத்தமன். அதுவரை வாயடித்து கொண்டிருந்த பெண்கள் கூட அமைதியாகிவிட்டனர். என்னடா பாண்டி இது, அவங்க மருமகளை நீ கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றாங்க. அசிங்கமா இருக்கு எங்களுக்கு. என்ன காரியம் பண்ணியிருக்க நீ என அங்கு உத்தமன் முன் வந்து அவன் நெஞ்சின் மேல் அடிக்க ஆரம்பித்து விட்டார். குமார் அங்குவை பிடித்து பின்னால் இழுத்து விட்டான். ஆச்சி, உத்தமனை ஏன் அடிக்கிறீங்க? அவன் தப்பா எதுவும் பண்ணியிருக்க மாட்டான். பொறுமையா இருங்க. அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்றான். டேய் உத்தமா, நீ பேசுடா, அப்போதான் இங்க இருக்க எல்லாரும் வாயை மூடுவாங்க என்றான் ராசு. உத்தமன் அதுவரை பேசிக்கொண்டிருந்த பெண்ணிடம் வந்தான். அப்போ எங்க அம்மா கிட்ட சொன்னத இப்போ மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம் என்றான். அது என் மகன் தாலி கட்டுன பொண்ணு, என ஏதோ பேச தெரியாதவர் போல உளறினார். உங்க மகன் அவளுக்கு தொட்டு தாலி கட்டுனான், அப்படித்தானே என்றான். அவனுக்கு தான் கை வராதுல்ல, அதனால அவன் ஸ்தானத்திலிருந்து நான் கட்டுனேன். இப்போ அதுக்கு என்ன என்றார் அவர். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் இங்க யாரும் வாயை திறக்கக்கூடாது, புரியுதா என்றவன் அங்கு சிவனாண்டி முன் திரும்பினான். இங்க இருக்க யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமில்லை. என்னை பெத்தவங்க என் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். நான் நைட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பொண்ணு பேர் சீதாலக்ஷ்மி. நான் மதுரையில் வேலை பார்த்தப்போ நான் அவளை விரும்பினேன். எங்கள் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஹோட்டலில் சமையல் வேலை பார்த்தா. அங்கே சாப்பிட போனப்போ அவளை பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அவகிட்ட போய் சொன்னேன், ஆனால் அவள் ஒத்துக்கல. அவள் சும்மா வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டேன். துரத்தி அவளை காதலிக்க வச்சிருப்பேன் என்றான். அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை உத்தமா, உன்னை போய் வேண்டாம்னு சொல்லியிருக்க என ராசு கேட்டான். ஆமா ராசு, அந்த பொண்ணு மதுரை கிடையாது, நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அப்பா அம்மா இந்த புள்ள 3 பேரும் மட்டும்தான். அவங்க வீட்டில் எல்லாரும் கூலி வேலை பார்த்து தான் பொழப்ப நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் தென்னை மரத்துலேருந்து அவங்க அப்பா கீழே விழுந்துட்டாரு. அந்த ஊர் ஹாஸ்பிட்டலில் காட்டியிருக்காங்க. அங்கே பார்க்க முடியாதுன்னு சொல்லி மதுரைக்கு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்கே வந்ததுக்கப்புறம் நிறைய செலவாகி இருக்கு, சமாளிக்க முடியல. அதனால தூரத்து அத்தை முறை தோ இவங்க தான் அது. இவங்க கிட்ட பணம் கடன் வாங்கி செலவு பண்ணியிருக்காங்க. 1,00,000 ரூபாய் வரைக்கும் வாங்கி செலவு பண்ணியும் அவங்க அப்பாவை காப்பாற்ற முடியல. இந்த அம்மா பணத்தை திருப்பி கொடுக்குற வரைக்கும் நாகர்கோவில் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா பொண்ணு 2 பேரும் மதுரையில் ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கி ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1,00,000 ரூபாய் பணத்துக்கு 50,000 வரைக்கும் இந்த அம்மா வட்டி போட்டிருக்காங்க. எவ்வளவு சம்பாரிச்சும் இவங்களால கடனை அடைக்க முடியல. அந்த சமயத்தில் தான் நான் அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பணத்தை கூட நான் கொடுக்குறேன்னு தான் சொன்னேன். அந்த புள்ள கேட்கல, பிடிவாதமாக வேண்டான்னு சொல்லிருச்சு. அந்த புள்ளைக்கு என் மேலே காதல் இல்லைனாலும் நான் உயிராக விரும்பினேன். அப்போதான் ஒரு நாள் அந்த சம்பவம் நடந்துச்சு என சொல்லிவிட்டு நிறுத்தினான் உத்தமன். கதை கேட்க கிராமமே ஆர்வமாக இருந்தது. அத்தியாயம் 5. வாழ்க்கை இப்படியே போச்சு. அப்போதான் ஒரு நாள் என் வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி அந்த சம்பவமும் நடந்துச்சு என சொல்லிவிட்டு நிறுத்தினான். அவன் தோளில் வந்து ஆதரவாய் கை வைத்தான் குமார். சொல்லு உத்தமா,
இத்தனை நாள் உன் மனசை உறுத்திக்கிட்டு இருந்த விஷயத்த போட்டு உடைச்சிடு. எங்களுக்கு உன்னை பழைய உத்தமனா கம்பீரமா போலீஸா பார்க்கணும் என்று அவன் சொல்ல கலங்கிய கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்தான் உத்தமன். அவனுக்குள் இவ்வளவு நாள் இருந்த இறுக்கம் இன்று உடையப் போகிறது என்பதை அங்கு சிவனாண்டி இருவரும் புரிந்து கொண்டனர். அன்னைக்கு மதுரைக்கு வெளியில ஒரு கொலை நடந்திருந்துச்சு. அதை விசாரிக்க போயிருந்தேன். அப்போ என் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் சீதாவை விரும்புகிற விஷயம் அவருக்கு தெரியும். அவர் என்கிட்ட சீதாவுக்கு நம்ம ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் கல்யாணம் நடக்க போகுது, எனக்கு ஏதோ சரியா படலை, நீங்கள் எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வாங்கன்னு சொன்னார். அதை கேட்ட நிமிஷம் என் உயிர் என்கிட்ட இல்லை. வண்டியை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்தேன். சரியா நான் கோவிலுக்குள்ளே வரும்போது இந்த அம்மா அவர் பையன் கையில் தாலியை வச்சு எடுத்து சீதா கழுத்தில் கட்டிட்டாங்க. இதை ஒரு கல்யாணமா என்னால் ஏற்றுக்க முடியல. கொடுத்த கடனுக்காக சீதா அம்மாவை மிரட்டி இந்த கல்யாணத்தை நடத்தியிருக்காங்க. அந்த மாப்பிள்ளை நல்ல நிலைமையில இருந்தா கூட இதுதான் நம்ம விதின்னு நினைச்சு நான் அமைதியா இருந்திருப்பேன். ஆனா அந்த பையனுக்கு சுய நினைவே இல்லை. இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுல அவனுக்கு கழுத்துக்கு கீழே எந்த உறுப்பும் செயல்படல. இந்த அம்மாவால அவனை தனியா பார்த்துக்க முடியல. அவனை பார்த்துக்க சம்பளம் இல்லாத வேலைக்காரி ஒருத்தி தேவைப்பட்டிருக்கு. அதனால சீதா அம்மாவுக்கு கொடுத்த காசுக்கு பதிலா அவளை இவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி மிரட்டியிருக்காங்க. நான் சீதாவை விரும்பினது இவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ஊருக்குள்ளே இருந்தா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு தான் நான் இல்லாத நேரமாக பார்த்து அவசரமாக இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாங்க. அதை பார்த்த அந்த நிமிஷம் நான் செத்தே போயிட்டேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக இது சீதா சம்மதத்தோட நடந்திருக்காதுன்னு. ஒரு 5 நாள் கழிச்சு அவளை பார்த்து இதை பற்றி கேட்டேன். அப்போ அவ எனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவர் எப்படி இருந்தாலும் அவர் கூட தான் என் வாழ்க்கை, இனிமே நான் உங்களை பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேல அங்கிருந்து அவளை பார்க்குற சக்தி என்கிட்ட இல்லை. வேலையில கவனம் செலுத்த முடியல. அதனால தான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். ஆனாலும் அவளை மறக்க முடியல. யார்கிட்டையும் பேச பிடிக்கல. என்னை நானே சுருக்கிக்கிட்டேன். நாள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்போதான் நேத்து மதியம் ஒரு ஃபோன் வந்துச்சு. நானும் கிளம்பி போனேன் என்றான். அத்தியாயம் 6. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் ஏன் வேலையை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போயிருக்கீங்க. இதுதான் காரணம் அப்படின்னு என்னால் எப்படி சொல்ல முடியும்? அந்த புள்ள வீட்டில் சம்மதிக்கலை, இல்லை வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் வீட்டில் சொல்லி பேச சொல்லியிருப்பேன். இல்லை உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லி போய் பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணியிருப்பேன். இந்த சூழ்நிலையை நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் அமைதியாக இருந்தேன். இப்படி தான் நாள் போய்கிட்டே இருந்துச்சு. அப்போதான் நேற்று மத்தியானம் எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அது என் கூட வேலை பார்த்த ஒருத்தர் தான். ஃபோனில் சீதாலட்சுமியோட புருஷன், இல்லை இந்த அம்மாவோட மகன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொன்னார். அது கூட பரவாயில்ல, சீதாவுக்கு சடங்கு பண்ணுறேங்கிற பேரில் என்னென்னமோ கொடுமை பண்ணியிருக்காங்க. நான் போகிறப்போ அவள் கையில் போட்டிருந்த வளையலெல்லாம் உடச்சிக்கிட்டு இருந்தாங்க. கையில் இருந்து ரத்தம் கொட்டுது. அவள் வழியில் கத்துறா. அப்போ கூட விடலை. எனக்கு அதை பார்த்து ஆத்திரம் தாங்க முடியல. அவளை காதலிச்ச காலத்துல எங்க கல்யாணத்துக்காக நான் தாலி வாங்கி வச்சிருந்தேன். அந்த தாலி என் கூட இருந்தா அவளே என் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஆறுதல். வேகமா போய் அந்த அம்மாவை தள்ளி விட்டுட்டு அவ கழுத்துல தாலியை கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன். அவ அதுக்கு முன்னாடி எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தா அப்படின்னு தெரியல. நான் தாலி கட்டின அதிர்ச்சியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. நான் அங்கிருந்து அவளை தூக்கிட்டு வந்துட்டேன். அவளுக்கு கூட இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க அம்மாவுக்கு இதுல சந்தோஷம்தான். அவங்க தான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஆசீர்வாதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவளுக்கு நடந்தது ஒரு கல்யாணமே இல்லை. அவள் வாழவே இல்லை. அவளுக்கு எதுக்கு இந்த சடங்கெல்லாம்? எதுக்கு சொல்லுங்க என்றான். இதுக்கு மேலே அவள் கஷ்டப்படுறத நான் பார்க்க விரும்பல. அதான் தாலி கட்டி என் பொண்டாட்டியா அவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ சொல்லுங்கம்மா, நான் பண்ணது தப்பா? நீங்கள் சொல்லுங்கடா. வாழவே இல்லாத பொண்ணு அவ சாகிற வரைக்கும் விதவியா இருக்கணுமா? நான் பண்ணது தப்பா என கேட்டானவன். சிவனாண்டி முன் வந்து பேச ஆரம்பித்தார். நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்லை பாண்டி, நீ விலகு, இனி நாங்க பாத்துக்கிறோம் என்றார். டேய் உத்தமா, ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கைய கல்யாணம்ங்கிற பேர்ல கெடுத்து அவ வாழ்க்கையை அழிச்சிட்டு இங்கே வந்து இந்த பேச்சு பேசுது இந்த பொம்பளை, சும்மாவே விடக்கூடாது என்று ராசு சொல்ல, இந்தாம்மா, உன் மகன் செத்து போயிட்டான்ல, அத்தோட உனக்கும் இந்த பொண்ணுக்கும் இருந்த உறவும் முடிஞ்சு போச்சு. இங்கே வந்து மருமகன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க. மரியாதையே இங்கேருந்து உன் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு சத்தம் இல்லாமல் கிளம்பி போற, இல்லை உன்னை அடிச்சு துரத்த வேண்டியிருக்கும் என்று ராசு கூற, டேய் நீ யாருடா என்ன வந்து பேசுறதுக்கு? அந்த பக்கம் போடா. இந்தாம்மா,
நீதானே இந்த அருமையான மகனை பெத்த மவராசி, நீ சொல்லு. ஓ மருமகளை இப்படி வந்து எவனாவது இழுத்துக்கிட்டு போனா நீ சும்மா இருப்பியா? சொல்லு என அங்குவை பார்த்து கேட்டார். அதுவரை அமைதியாக இருந்த அங்கு இடுப்பில் சேலையை சொருகிக் கொண்டு அந்த பெண்மணியிடம் வந்தார். இந்தா, நான் சும்மா இருக்கேன் அப்படின்னு உன் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. நடந்தது ஒரு கல்யாணமே கிடையாது. ஆம்பளை தாலி கட்டினா தாண்டி கல்யாணம். அதானே நம்ம கலாச்சாரம். நீ தாலி கட்டிட்டு மருமக மருமக அப்படின்னு சொல்லிக்கிட்டு திரியிற. அப்படியே இருந்தாலும் ஓம் அவன் செத்து போயிட்டான். இப்போ அவ யாரோ நீ யாரோ. என் மவன் அவ கழுத்துல தாலி கட்டியிருக்கேன். இப்போ அவ என் வீட்டு மருமக மகாலட்சுமி. அவன் மேலே இனி உன் கண்ணு கூட படக்கூடாது. மரியாதையா கிளம்பிப்போ. இல்ல பஞ்சாயத்துல வச்சு உன் மானத்தை வாங்கிட்டு விட்டுருவேன். அவன் வேணா யாருக்கும் தெரியாம நேத்து தாலி கட்டியிருக்கலாம். ஆனா இன்னும் 2 நாள்ல ஊரை கூட்டி என் வீட்டில் முறைப்படி கல்யாணம் நடக்கும். அப்ப வந்து சாப்பிட்டு ஒரு கல்யாணம் அப்படின்னா எப்படி நடக்கும்னு பார்த்துப்பிட்டு போ. இப்ப கிளம்பு. பாண்டி, இந்த பொண்ணோட அம்மா யாருடா என்றார் அங்கு. நான் தான் என்றபடி முன்னால் வந்தார் அள்ளிக்கொடி. வாடி வதங்கி சோர்ந்து போய் பார்க்கவே ஒரு மாதிரி இருந்தார். வாங்க சம்பந்தி, ஏன் இப்படி ஓரமா நிக்கிறிய என கைப்பிடித்து உள்ளே அழைத்து சென்றார் அங்கு. இதற்கு மேல் அங்கு நின்றால் எதுவும் மாறப்போவதில்லை என்பதால் உத்தமன் முன் வந்தவர், டேய், இப்போ வேணா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா ஏன் பலம் என்னன்னு உனக்கு தெரியாது. இப்போ போறேன், ஆனா கண்டிப்பா திரும்பி வருவேண்டா. அவ எனக்கு வேணும், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு தன் ஆட்களை கூட்டிக் கொண்டு கிளம்பிவிட்டார் சீதாவின் முன்னாள் மாமியார் செல்வி. அவ்வளவுதான், ஷோ முடிஞ்சு போச்சு, கிளம்புங்க கிளம்புங்க என அனைவரையும் அனுப்பி வைத்தனர் ராசு குமரன் இருவரும். சிவனாண்டி உத்தமன் அருகில் வந்தார். ஏற்கனவே கல்யாணான பொண்ணுன்னு தெரிஞ்சும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காம அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தது நல்ல விஷயம்தான். ஆனால் அது முறைப்படி நடக்கலை. நாங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறோம். அது வரைக்கும் அந்த புள்ளையை விட்டு கொஞ்சம் தள்ளி இரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அனைவரும் சென்ற பின் வீட்டிற்குள் வந்தான் உத்தமன். கண்கள் சிவந்து போய் முறைத்து கொண்டு நின்றாள் சீதா. வெளியே அனைவரிடமும் சிங்கம் போல் பேசியவன் அவள் முன் பூனை போல் குனிந்து கொண்டான். சீதா, அது வந்து நான் வேணும்னு பண்ணல, சூழ்நிலை அப்படி என ஏதோ உளறி கொட்டினான். அடுத்து சீதா செய்த காரியத்தில் அந்த வீடே அதிர்ந்து போனது. அத்தியாயம் 7. பிறந்ததில் இருந்தே கஷ்டத்தை மட்டும் பார்த்து வளர்ந்தவள் சீதா. மற்றவர்களைப் போல நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அவளது மிகப்பெரிய ஆசை. நல்ல வாழ்க்கை என்பது அவளை பொறுத்தவரை வீட்டிற்குள் பாத்ரூம் இருக்க வேண்டும். மழை பெய்தால் வீட்டிற்குள் தண்ணி ஒழுகாமல் இருக்க வேண்டும். உழைக்க அவள் எப்போதும் தயார்தான். அதற்கு 3 வேளை நல்ல உணவு சாப்பிட வேண்டும். ஒரு நல்ல கணவன், 2 குழந்தைகள் இருக்க வேண்டும். இதுதான் அவள் ஆசையே. இதை அடிக்கடி அள்ளிக்கொடியிடம் கூட சொல்லிக்கொண்டே இருப்பாள். அவரும் மகள் தலையை வருடிவிட்டு, நம்ம வாழ்க்கையெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது சீதா. நீ பிறந்த வீடு வேணும்னா இப்படி இருக்கலாம். ஆனா நீ கல்யாணாகி போக போற வீடு உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நீ பேராசப்படல, அதனாலேயே கடவுள் உனக்கு நல்லதுதான் செய்வாரு என சீதாவிடம் கூறுவார். வாழ்க்கை இப்படியே போனது. சீதா வளர்ந்தாள். அவள் ஆசையும் அவளுடன் சேர்ந்து வளர்ந்தது. கடவுள் நல்லவர்களை சோதிப்பார், ஆனால் கைவிட மாட்டார் என்ற வாக்கியம் இருக்கிறது. ஆனால் அந்த கடவுள் சீதா குடும்பத்தை நிறையவே சோதித்தார். கீழே விழுந்த தன் தகப்பனை காப்பாற்ற அவ்வளவு போராடினாள் சீதா. மதுரை மருத்துவமனையில் ஒவ்வொரு முறையும் பணம் தேவைப்படும் போது வேலை செய்யும் முதலாளிகள் அனைவரிடமும் பிச்சை எடுப்பது போல கெஞ்சி பணம் வாங்கி வருவாள். நாளுக்கு நாள் அவர் உடல்நிலை நலிவடைந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து மனமுடிந்து போவார் அள்ளிக்கொடி. அவர் உடல்நிலையும் அலைச்சல், உறக்கம் இல்லாதது எல்லாம் சேர்ந்து மோசமாக இருந்தது. அதை பார்த்து கண்ணீர் விட்டே ஓய்ந்து போனாள் சீதா. ஒரு பக்கம் வேலை, பணத்துக்கு அலைவது என வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டிருந்தாள். இருக்க ஒரு வீடு கூட இல்லை. மருத்துவமனை வளாகம்தான் இருப்பிடமே. ஒரு கட்டத்திற்கு மேல் யாரிடமும் பணம் வாங்க முடியவில்லை. ஏற்கனவே வாங்கிய கடனை கொடுத்தால்தானே திரும்ப வாங்க முடியும். அந்த நிலையில்தான் முருகனின் உடல்நிலை மிகவும் மோசமாக ஆரம்பித்தது. பண தேவை அதிகமாக இருக்கும் நிலையில்தான் மருத்துவமனையில் யதார்த்தமாக செல்வியை பார்த்தார் அள்ளிக்கொடி. அவரின் கெட்ட நேரம் அன்றுதான் ஆரம்பித்தது. செல்வி தன் மகன் செல்வத்தை அங்குதான் சிகிச்சைக்கு அனுமதித்திருந்தார். அள்ளிக்கொடி, செல்வி இருவரும் தன் நிலையை பகிர்ந்து கொண்டனர். செல்வி நல்லவர் போல நடித்து பண உதவி செய்தார். சீதா தடுத்து கூட அள்ளி கேட்கவில்லை. அவருக்கு தன் கணவன் குணமானால் போதும் என்று இருந்தது. அரசு மருத்துவமனையிலிருந்து தன் கணவரை டிஸ்சார்ஜ் செய்து அருகில் இருந்த பெரிய தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். பணம் போனதுதான் மிச்சம். முருகனை காப்பாற்ற முடியவில்லை. உடலை நாகர்கோவில் கொண்டு சென்று சடங்குகளை செய்துவிட்டு ஓய்ந்து போய் அமர்ந்த போது பிசாசு போல வந்து நின்றார் செல்வி.
என்ன அள்ளி, என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்கே இப்படி வந்து ஒளிஞ்சுக்கிட்ட என்ன அர்த்தம்? என் பணத்துக்கு என்ன வழி என்றார் செல்வி. அக்கா, இப்போ கையில் 10 பைசா கூட இல்லை. நீங்களே வீட்டு நிலைமையை பார்க்குறீங்க இல்லையா? கொஞ்ச நாள் கொடுங்க, இங்கே ஏதாச்சும் வேலை பார்த்து உங்கள் கடனை அடைச்சிட்றோம் என்றார் அள்ளி. ஆமாம், உனக்கும் உன் மவளுக்கும் வேலை கொடுக்க இங்கே வரிசை கட்டி நிற்கிறா பாரு. நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாச்சும் ஓடி போயிட்டா என் பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது? என் கூட கிளம்பி மதுரைக்கு வாங்க. என் கண்ணு முன்னாடி வேலை பார்த்து என்கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்க. என் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கே வேலை வாங்கி தரேன் என்று கூறி வற்புறுத்தி அள்ளி சீதா இருவரையும் மதுரைக்கு அழைத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் அருகில் இருக்கும் ஹோட்டல் ஒன்றில் வேலைக்கு சேர்த்து விட்டார் செல்வி. தினமும் காலை 5 மணிக்கு ஆரம்பிக்கும் வேலை இரவு 11 மணிக்குத்தான் முடியும். மாடு போல உழைத்தாலும் இருவருக்கும் சேர்த்து 1200 ரூபாய் தான் தினக்கூலி கிடைத்தது. அதில் 1000 ரூபாயை செல்வி வந்து வாங்கி சென்று விடுவார். வாழ்க்கை இப்படியே நகர்ந்த போதுதான் உத்தமன் அந்த ஹோட்டலுக்கு வந்து சீதாவை பார்த்து காதலில் விழுந்தது. ஏற்கனவே வேலை மற்றும் கடனில் சிக்கி தவித்து வந்த சீதாவுக்கு உத்தமன் காதல் பிரச்சனையாகத்தான் தெரிந்தது. ஏற்கனவே ஒரு சுழலில் சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கும் போது காதல் ஒன்றுதான் கேடு என்று தோன்றியது. அதே வேளையில் இவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கும் ஒரு காவலர் தன்னை போல சாதாரண வேலை செய்யும் பெண்ணை விரும்புவதாக சொல்வது நம்பும்படி இல்லை. அதனால் முகத்துக்கு நேரேயே உத்தமன் காதலை நிராகரித்து விட்டாள் சீதா. ஏற்கனவே செல்வியிடம் சிக்கி மானம் போய்கொண்டிருக்கும் வேளையில் இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் நம்பி உடலையும் இழக்க தயாராக இல்லை. இந்த நிலையில்தான் செல்வத்தை கல்யாணம் செய்து கொள்ள சொல்லி சீதா தலையில் இடியை இறக்கினார் செல்வி. ஆனால் அவர் நோக்கம் கல்யாணம் மட்டும் இல்லை. அதனால்தான் இன்று உத்தமன் வீட்டிற்கே சீதாவை தேடி வந்துவிட்டார். செல்வியின் திட்டம்தான் என்ன? பார்க்கலாம். அத்தியாயம் 8. சீதாவுக்கு தன் தாய் மேல்தான் அவ்வளவு கோபமும். வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லியும் கேட்காமல் செல்வியிடம் 50,000 ரூபாய் வாங்கிவிட்டார். அவரை பொறுத்தவரை அவருக்கு அவர் தரப்பு நியாயம்தான் பெரிதாக தெரிந்தது. அரசு மருத்துவமனையில் தன் கணவனை சரியாக பார்த்து கொள்ளவில்லை என்ற மனத்தாங்கள் அவருக்கு. சரியாக செல்வி பணம் தருவதாக சொல்லவும் எப்படியோ கணவன் எழுந்து வந்தால் போதும் என்று நினைத்து தனியார் மருத்துவமனையில் சேர்த்தார். அங்கு சேர்த்ததும் எந்த முன்னேற்றமும் இல்லை. சிறிதளவு உடல்நிலை தேறியிருந்தால் கூட சீதாவுக்கு மனம் ஆறி போயிருக்கும். ஆனால் அரசு மருத்துவமனையில் இருந்திருந்தால் கூட இன்னும் கொஞ்ச நாள் உயிருடனாவது இருந்திருப்பார். இங்கு வந்து சேர்த்து தொட்டது அனைத்திற்கும் பணம் கட்ட வேண்டியதிருந்தது. எங்கும் கடன் வாங்க முடியாத நிலையில் முருகன் இறந்து போனார். ஊரார் செய்த உதவியில் அக்கம் பக்கம் வாங்கிய கடன்களை அடைத்துவிட்டு நாகர்கோவிலுக்கு உடலை எடுத்து சென்றனர். அப்பாவை இழந்த வலி மட்டும் இல்லாமல் செல்வி வந்து பேசியது இன்னும் அதிக வலியை கொடுத்தது. இப்பாடுபட்டாவது அவரின் கடனை அடைத்தால் போதும் என்று இருந்தது. அதனால்தான் மதுரை வந்து அவர் சொன்ன ஹோட்டலில் வேலை பார்த்தாள் சீதா. அவரிடம் அள்ளி பணம் வாங்கியிருந்ததில் இருந்து சீதா அவரிடம் பேசுவது இல்லை. அவள் மனம் இறுகி போய்விட்டது. இதற்கிடையில்தான் உத்தமன் வந்து தன் காதலை சொல்லி சீதா மறுத்தது. அது நடந்து 2 வாரம் கழித்து ஒரு நாள் இரவு வேலை முடித்து சீதா அள்ளி இருவரும் வீட்டிற்கு வந்து கையோடு கட்டி கொண்டு வந்திருந்த இட்லிகளை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அள்ளி என்றபடி வந்து அமர்ந்தார் செல்வி. அக்கா, அதான் இன்னைக்கு சம்பள காசு வாங்கிட்டியே தானே, அப்புறம் என்ன இந்த பக்கம்? அட, காசை விட அள்ளி, நாளையிலேருந்து உங்க சம்பளத்தை நான் வாங்குறதா இல்லை. என்னக்கா சொல்றீங்க? செல்வி வந்தவுடன் சீதா எழுந்து செல்ல நினைத்தாள். சீதா, கொஞ்சம் இரு, முக்கியமா உன்கிட்ட தான் நான் பேச வந்தேன். அக்கா, என்ன விஷயம் என்றார் அள்ளி. இங்க பாரல்லி, நீ உன் புருஷனை இழந்து வயசு புள்ளைய வச்சுக்கிட்டு தனியாக கஷ்டப்படுற. உனக்கு செய்தி தெரியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு நேத்து தான் காதுக்கு வந்துச்சு. ஸ்டேஷனில் இருக்க பெரிய போலீஸ் ஒருத்தர் உன் மகன் மேலே ஆசைப்படுறாரு போல. என்ன சீதா, உன்கிட்ட தானே வந்து சொல்லியிருக்காரு, உங்கள் அம்மா கிட்ட சொல்லலையா நீ என்றார். என்ன சீதா, இவங்க சொல்றது உண்மையா? அப்போதும் அள்ளியிடம் பேச அவளுக்கு விருப்பமில்லை. இருந்தும் அடுத்தவர் முன் அம்மாவை அசிங்கப்படுத்தக்கூடாது என்பதால், ஆமா வந்து சொன்னாங்க, நான் விருப்பமில்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்னக்கா, அதான் அவளே சொல்லிட்டால்ல என்றார். ஆட, என்ன அள்ளி, விவரமில்லாத ஆள் மாதிரி பேசுற. ஒருத்தனை இப்படி பேசி அனுப்பலாம், எத்தனை பேர் அனுப்ப முடியும்? அதுக்குத்தான் நான் ஒரு வழி கொண்டு வந்திருக்கேன் என்றார். என்னக்கா சொல்லுங்க. இங்க பாரல்லி, ஊரு கெட்டு போயிருக்கு. ஓ மக வேற செவப்பா மூக்கு மூலியமா அம்பூட்டு அழகா இருக்கா. எவனாச்சும் இழுத்துக்கிட்டு போனா என்ன பண்ணுவ? அதுக்குத்தான் ஓ மகளை என் மகனுக்கு கட்டி வை. அக்கா, உங்க பையன் வந்து அது
என்ன அள்ளி, அவன் இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை தான், அதுக்காக அப்படியே காலம் பூரா இருக்க போறான். இப்போதான் பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கறேன்ல, ஒரு 2-3 மாசத்துல அவன் சரியாயிடுவான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழட்டும். இப்ப என்ன, இங்க பாரல்லி, நீ இன்னும் எனக்கு 25,000 தரணும். இந்த கல்யாணம் நடந்தா அதை நீ தர வேண்டாம். அது போக என் மருமக சீதா அப்படின்னு தெரிஞ்சா ஒரு பய வாலாட்ட மாட்டான். நீயும் அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துரு. வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். உன் மகளுக்கு 20 பவுன் நகை போடுறேன். எனக்கு அப்புறம் அந்த 2 பெரிய மச்சு வீடும் உன் மகளுக்குத்தான் வரும். என்ன சொல்ற அள்ளி என்று கேட்டார். அம்மா, எனக்கு கல்யாணத்துலலாம் விருப்பம் இல்லை. அவங்க பணத்தை கூடிய சீக்கிரம் நான் கொடுத்துட்றேன். அவங்கள கிளம்ப சொல்லு என்றாள் சீதா. என்ன சீதா, என்கிட்ட பணம் வாங்கி திங்கிறப்போ நல்லா இருந்துச்சு. இப்போ ஏதோ நாயை விரட்டுற மாதிரி விரட்டி விடுற. சொல்லப்போனா நான் தான் உங்களை விரட்டி விடணும். எப்படி தெரியுமா? இப்போ நீங்க இருக்க அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கூட நான் தான் கொடுத்துருக்கேன் என்றார். அக்கா, அவ சின்ன பொண்ணு, தெரியாம பேசுறா. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு இருக்க வசதிக்கு உங்க மகனுக்கு எவ்வளவோ நல்ல இடத்துல இருந்து பொண்ணு கிடைக்கும். எங்களை மாதிரி ஆளுங்க கூட ஏன் சம்மந்தம் வச்சுக்கணும் சொல்லுங்க என்றார். ஆட, என்னல்லி, மதுரை வந்ததுக்கப்புறம் நல்லா விவரமாயிட்ட போல இருக்கு. அந்த ஈர வெங்காயமெல்லாம் தெரியாமத்தான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. இன்னும் 2 நாளில் கல்யாணம். ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாளைக்கு சேலை துணிமணி எல்லாம் வரும். இனி நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், புரியுதா? அல்லி, வீட்டுக்கு வெளியில் இப்போவே 2 பேர் நிற்கிறாங்க. ஒன்றுமில்ல, சும்மா பாதுகாப்புக்குத்தான். நீங்களும் எங்கேயும் போக வேண்டாம். ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து தருவாங்க. அது போக வேற ஏதாவது திருகல் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, இந்த செல்வியை வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். என்ன, வரவா மருமகளே என சீதா கன்னத்தை பிடித்து கொஞ்சிவிட்டு சென்றார் செல்வி. அவர் போன பின் கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தார் அள்ளி. என்ன மன்னிச்சிடு சீதா, உன் வாழ்க்கைய நானே அழிச்சிட்டேன் என சீதா காலில் விழுந்தே விட்டார் அள்ளி. பதறி போய் விலகினாள் சீதா. அம்மா, நீ வேற சும்மா இரு. என் தலையெழுத்து எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அதுதான் அவங்க பையனுக்கு 3 மாசத்துல உடம்பு குணமாயிடும்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் என்ன, விடு. விதியத்தவளுக்கு வாழ்க்கையை முடிவு பண்ற அதிகாரமெல்லாம் இல்ல, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டாள். அள்ளி சீதா இருவரும் அதுவரை செல்வத்தை பார்த்ததில்லை. ஏதோ உடல்நிலை சரியில்லை என்பது வரைதான் தெரியும். திருமண நாளன்று படுத்த படுக்கையாக, மூக்கில் குழாய், குச்சியாய் தேய்ந்து போயிருக்கும் கைகளில் ஊசி என ஆம்புலன்ஸில் தான் வந்தான் செல்வம். பட்டு வேட்டி சட்டை மட்டும் அணியாவிட்டால் முழுக்க முழுக்க நோயாளி போலதான் தெரிவான். அவனை பார்த்து உயிர் வரை வெறுத்து போனாள் சீதா. அள்ளி நிலை அதற்கு மேல் இருந்தது. அத்தியாயம் 9. காலை 7 மணி முதல் 8 மணி வரை முகூர்த்த நேரம் குறிக்கப்பட்டது. முதல் நாளே வந்து புடவை நகை எல்லாம் கொடுத்துவிட்டு போனார் செல்வி. அப்போது கூட அழுது கெஞ்சி இந்த கல்யாணம் வேண்டாம் என கேட்டு பார்த்தார் அள்ளி. ஆனால் செல்வி மனம் இறங்கவில்லை. கல்லாய் சமைந்து போய் அமர்ந்திருந்தாள் சீதா. அங்க பாரு, கல்யாணம் பண்ணிக்க போற அவளே அமைதியா இருக்கா. உனக்கென்ன, நீயா பொண்ணு? போய் வேலையை பாரு. காலையில சரியான நேரத்துக்கு கோவிலுக்கு வரல, அப்புறம் தெரியும் இந்த செல்வி யாருன்னு என மிரட்டி விட்டுத்தான் சென்றார். என்ன சீதா, இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்றார் அள்ளி. வேற என்னமா பண்ண சொல்ற? அவங்க காலில் விழுந்து அழுக சொல்றியா? அப்படி அழுதா மட்டும் இந்த பொம்பளை கல்யாணத்தை நிறுத்த போகுதா சொல்லு? இதுதான் தலையெழுத்துன்னு ஆகிப்போச்சு. வேற என்ன பண்ண முடியும் என்றாள். இல்ல சீதா, உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி போகணும்னு தானே ஆசைப்பட்ட. அப்புறம் ஏன் இதுக்கு சம்மதிக்கிற என்றார். என்னம்மா பேசுற? ஏன் சம்மதத்தோட தான் இங்க எல்லாம் நடக்குதா சொல்லு? நான் ஏதோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி பேசுற? ஆமா, நான் ஆசைப்பட்டேன்தான். ஒரு நல்ல வாழ்க்கை, என் மேல பாசத்தை கொட்டுற ஒரு புருஷன் வேணும், 3 வேளையும் சாப்பிட நல்ல சாப்பாடு, அவ்வளவுதான். தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சேன். இதுல எதுவுமே இனி நடக்காது. நான் எல்லாம் ஆசைப்படவே தகுதி இல்லாத ஆளு. என் வாழ்க்கை இனி இதுதான். அது எப்படியோ போகட்டும், விடு என்று சொல்லிவிட்டாள். அழுது அழுது மாய்ந்து போனார் அள்ளி. யாருக்கு என்ன ஆனால் என்ன என்று சூரியன் தன் வேலையை பார்க்க வந்துவிட்டான். செல்வி கொடுத்த உடைகளை அணிந்து தயாராக இருந்தாள் சீதா. சரியான நேரத்திற்கு கார் வந்தது. சீதா அள்ளி இருவரும் கோவிலுக்கு வந்து சேர்ந்தனர். கோவிலில் செல்வியுடன் இன்னும் 2 பேர் இருந்தனர். வேறு யாரும் இல்லை. மாப்பிள்ளை எங்கே என தேடினார் அள்ளி. அப்படி ஒருவன் அந்த இடத்தில் இல்லை. ஐயர் மந்திரங்கள் கூற சடங்குகளை சீதா மட்டும் செய்தார். அள்ளிக்கு குழப்பமாக இருந்தது. அதை பற்றி செல்வியிடம் கேட்கும் தைரியம் இல்லை.
சீதா யாருக்கோ வந்த விருந்து போல அமைதியாக இருந்தாள். சரியாக முகூர்த்த நேரத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. அதிலிருந்து ஸ்ட்ரக்சரில் படுத்த படுக்கையாக வந்து சேர்ந்தான் செல்வம். மூக்கில் குழாய், கை கால்கள் என வெளியில் தெரிந்த அத்தனை இடத்திலும் ஊசி குழாய்கள் தொங்கிக் கொண்டிருந்தது. உடல் மெலிந்து போய் படுக்கையில் ஒட்டி போய் இருந்தான். வேட்டி சட்டை மட்டும் இல்லையெனில் கண்டிப்பாக நோயாளிதான். அவனை பார்த்து கோவில் என்றும் பாராமல் அள்ளி கதறி அழுக ஆரம்பித்து விட்டார். அப்போது வரை கூட ஏதோ நம்பிக்கையில் இருந்த சீதாவும் அழுக ஆரம்பித்து விட்டாள். மணவரையில் இருந்து எழுந்து எங்கேயாவது ஓடிப்போய் விடலாமா என்று கூட தோன்றியது. செல்வி அள்ளியிடம் வந்தார். அடியே, எதுக்கு இப்படி அழுகிற? உனக்கு அறிவு இருக்கா? கல்யாணம் நடக்கிற மேடையில உட்காந்து அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்க. அந்த பக்கம் போய் தொலை என திட்டிவிட்டு சீதாவிடம் வந்தார். ஏய், நீ எதுக்குடி இப்படி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்க? சிரிச்ச மாதிரி இரு என்றவர், என்ன ஐயரே, மந்திரம் மறந்து போச்சா? சொல்லுங்க என அவரிடமும் ஒரு கத்து கத்தினார். பின் ஒரு வழியாக செல்வம் மேடைக்கு வந்து சேர்ந்தான். ஐயருக்கே சீதாவை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. தாலியை யாரிடம் கொடுப்பது என தெரியாமல் செல்வத்தையே பார்த்து கொண்டிருந்தார். "தா, என்கிட்ட கொடுங்க" என வலுக்கட்டாயமாக அதை பிடுங்கி செல்வத்தின் கையில் வைத்து எடுத்து சீதா கழுத்தில் கட்டிவிட்டார் செல்வி. கண்கள் கலங்கி சீதா நிமிர்ந்து பார்க்கும்போது கோவில் வாசலில் உத்தமன் உயிரை உருவி போட்டது போல பார்த்து கொண்டு நின்றான். அவன் பார்வையில், இப்படி ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன மறுத்தியா என்று கேட்பது போல் இருந்தது. திருமணம் முடிந்து செல்வத்தின் வீட்டிற்கு வந்தனர். அங்கு செல்வத்தின் அறை ஒரு மருத்துவமனை அறை போலத்தான் இருந்தது. அறைக்குள் ஒரு செவிலியர் இருந்தார். செல்வம் அறைக்கு வந்தவுடன் அவன் உடைகளை மாற்றி குழாய்களை எல்லாம் அவன் உடம்பில் மாற்றிவிட்டார். சீதாவுக்கு எதுவும் புரியவில்லை. சிஸ்டர், இவருக்கு என்ன பிரச்சனை? இது சரியாகாதா என கேட்டாள். அந்த செவிலியர், ஒரு நிமிஷம்க்கா என்று சொல்லிவிட்டு போய் அரைக்கதவை சாத்தி விட்டு வந்தார். அக்கா, இவருக்கு இன்னைக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே எனக்கு நெஞ்சு வலி வர மாதிரி இருந்துச்சு. இவருக்கு சரியாகாதுக்கா. உங்களை இந்த பொம்பளை நல்லா ஏமாத்தியிருக்கு. உங்களை என்ன சொல்லி மிரட்டி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இவரை ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கக்கா. அதனால தான் இந்த பொம்பளை இந்த ரூமையே ஐசியூ மாதிரி மாற்றி வச்சிருக்கு. சீதா தலையில் இடி மேல் இடி விழுந்தது போல இருந்தது. இவருக்கு என்ன ஆச்சு சிஸ்டர் என்றாள். ஆக்சிடென்ட்கா. ஏற்கனவே 2-3 தடவை அபாய கட்டத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்க்கா காப்பாற்றியிருக்கோம். எனக்கு முன்னாடி இங்கே 2-3 சிஸ்டர் வந்து இங்கே வேலை பார்த்தாங்க. ஆனால் இந்த பொம்பளை கிட்ட வேலை பார்க்க முடியல. ஒரே டார்ச்சர். நானும் இன்னும் 2 நாள் தான் வருவேன் என்றாள். அப்போ இவரை பார்த்துக்க ஆள் வேணுமில்ல? அதுக்கு தான் உங்களை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு சம்பளமே இல்லாத வேலைக்காரி ஒரு ஆள் வேணும். அது இனி நீங்க தான் என்றாள் அந்த செவிலி. இதை கேட்ட சீதாவின் கண்களில் கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. செவிலி வந்து சீதாவின் தோளை தொட்டு, கவலைப்படாதீங்க அக்கா, நான் ஒரு நர்ஸ், இப்படி சொல்லக்கூடாது. ஆனாலும் சொல்கிறேன், இவர் அதிகபட்சம் ஒரு 3 மாசம்தான் உயிரோடு இருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இங்கேருந்து கிளம்பிடுங்க, சரியா? இது என் நம்பர்க்கா. உங்களுக்கு இவரை பார்த்துக்கிறப்போ ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே செல்வி உள்ளே வந்துவிட்டார். என்னடி நடக்குதுங்க என்றார். ஒன்றும் இல்லை மேடம், சாரை எப்படி பார்த்துக்கணும்னு கேட்டாங்க. அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். சரி, அதுக்கு எதுக்கு கதவை சாத்தி வச்சிருக்க? கதவை சாத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இல்லை மேடம், வெளியில் நிறைய பேர் இருந்தாங்க, அதான். ஏதாச்சும் காரணம் சொல்லு. இந்த சீதா, போய் மூஞ்சியை கழுவிட்டு வேற சீலையை மாற்றிக்கிட்டு வெளியில் வா. கல்யாணம் விசாரிக்க ஆளுக வந்திருக்காங்க என்று சொல்ல, சரிங்க என்று செல்வத்தை திரும்பி பார்த்தாள். 1 வயது குழந்தையும் அவனும் ஒன்று போலதான் தெரிந்தது. அந்த செவிலியர் சொன்னது போலவே அடுத்த 4 மாதத்தில் செந்தில் இறந்து போனான். அத்தியாயம் 10. சீதாவின் நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது. சொன்னது போலவே அந்த செவிலியர் அடுத்த 2 நாட்கள் மட்டும்தான் வந்தார். சீதாவிற்கு செல்வத்தை பார்த்து கொள்ள பல விஷயங்கள் சொல்லிக் கொடுத்தார். அதுபோக செல்வத்திற்கு அவ்வப்போது சுயநினைவு வரும். அப்போது மட்டும் ஏதோ பேச முயற்சி செய்வார். ஆனால் புரிந்து கொள்வது மிக கடினமாக இருக்கும் என்பதையும் சொன்னார். செல்வி அங்கேயே சுற்றி கொண்டிருப்பதால் அதற்கு மேல் அவர்களால் பேச முடியவில்லை. வேலையை விட்டு நின்றாலும் வாரத்தில் 1 முறை வந்து சீதா, செல்வம் இருவரையும் பார்த்துவிட்டு செல்வார். அவர் வரும்போதெல்லாம் செல்வத்தை பற்றி ஏதாவது தகவல் சொல்வார். அன்று அப்படி வந்திருந்த பொழுதுதான், அக்கா எப்படி இருக்கீங்க? வாங்க, நான் நல்லா இருக்கேன் என்றாள் சீதா. செவிலியர் செல்வத்தை பரிசோதித்து பார்த்தார். அப்படியே தான் இருக்காரு. நீங்க நல்லா பார்த்துக்கிறீங்க போல இருக்கு. வேற என்ன பண்றது சிஸ்டர், அதுக்கு தானே என்னை வேலைக்கு வச்சிருக்காங்க.
உங்களுக்கு இவங்க மேல கோபமே வரலையாக்கா என கேட்க, கோவப்பட்டு என்ன ஆக போகுது, எல்லாம் தலையெழுத்து. இவங்க அம்மா பண்ண தப்புக்கு பாவம் இவர் என்ன பண்ணுவாரு, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். என்ன ஒண்ணு, சம்பளம் இல்ல, ஆனா நல்ல சாப்பாடு கிடைக்குது. எங்க அம்மா தான் பாவம் பொழுதன்னைக்கும் கிச்சன்ல கிடந்து அவிஞ்சு போறாங்க. எப்போ விடுதலை கிடைக்குமோ தெரியல என்றாள் சீதா. சரிதான்க்கா, ஆனா அந்த பொம்பளை மாதிரி இவர் இல்ல தெரியுமா, ரொம்ப நல்ல மனுஷன். இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாரு. நான் வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து ரத்தம் கொடுப்பாரு. அப்போ யாராவது ட்ரீட்மெண்ட் பார்க்க காசு இல்லாம இருந்தா அவங்களோட மொத்த செலவையும் இவர் தான் பார்த்துப்பாரு. அதுக்காக இந்த பொம்பளை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கூட வந்து கத்திட்டு போகும். ஆனா அவரு எதையும் கண்டுக்க மாட்டாரு. இப்போ சுயநினைவுல இருந்திருந்தா கண்டிப்பா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டாரு. அன்று செல்வி ஏதோ வேலையாக வெளியே போயிருந்தார். அதனால் இவர்கள் பேச கொஞ்சம் நேரம் கிடைத்தது. சிஸ்டர், நீங்க சொல்றத பார்த்தா இவரு ரொம்ப நல்ல மனுஷனா இருந்திருப்பார் போல என்றாள். ஆமாக்கா, ரொம்ப நல்லவரு. அதனால தான் இந்த பொம்பளை எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாலும் நாங்க யாராவது ஒருத்தர் அவரை பார்த்துக்க வந்துருவோம். என்னைக்கோ போக வேண்டிய உசுருக்கா, இன்னைக்கு வரைக்கும் காப்பாத்தி வச்சிருக்கோம். ஆனா அது ஒரு வகையில அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி தான். எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? இந்த பொம்பளைக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் உயிரை இழுத்து புடிச்சு வச்சிருக்கு. அவருக்கு எப்போவாச்சும் சுயநினைவு வரும். அப்போ அவர்கிட்ட ஏதாவது பேச முடியுமான்னு பாருங்க. இந்த பொம்பளைக்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. முடிஞ்சா அதையும் என்னன்னு பாருங்க. சரி சிஸ்டர், இவ்ளோ தகவல் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. சரிக்கா, அந்த பொம்பளை வரத்துக்குள்ள நான் கிளம்புறேன். சரி சிஸ்டர், பார்த்து போயிட்டு வாங்க என்றாள். அவர் கிளம்பிய பின் சீதா செல்வத்தை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். அவன் முகம் அவ்வளவு சாந்தமாக இருந்தது. நான் இங்க வந்ததுக்கப்புறம் இவருக்கு சுயநினைவு வரவே இல்லையே, அப்புறம் என்னத்தை நான் கண்டுபிடிக்க முடியும்? என்ன இந்த அறையை விட்டு வெளியே வரவிடுறதே இல்லை, அம்மாவை கிச்சன்லேருந்து வெளியே வரவிடுறதே இல்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் அம்மாவை கூட அதிகமாக பார்க்க முடியல. இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி இந்த வீட்டில் ஏதோ இருக்கு. அடிக்கடி யாரோ வந்து போகிற சத்தம் கேட்குது. முடிஞ்ச அளவு ஏதாச்சும் தெரியுமான்னு பார்க்கலாம் என நினைத்து கொண்டாள். ஆனால் செல்வம் இறப்பதற்கு முன் அவனுக்கு பல தடவை சுயநினைவு வந்தது. சீதா தன் மனைவி என்றெல்லாம் அவனுக்கு தெரியவில்லை. ஏதோ புது செவிலியர் என்று மட்டும் நினைத்து கொண்டான். ஒரு நாள் காலை செல்வம் இறந்து போனான். இயற்கை மரணம்தான். ஆனால் அதற்கு முன் அவன் அம்மா யார், அவனுக்கு எப்படி விபத்து நடந்தது, அவர் இந்த வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என அனைத்தையும் சொல்லிவிட்டான். அவன் இறந்த பிறகு சீதா, அள்ளி இருவர் மட்டும்தான் அழுது கொண்டிருந்தனர். செல்வி கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரவில்லை. ஆனால் நிறைய ஆட்கள், அரசியல்வாதிகள் வந்திருந்தனர். செல்வி அவர்களை கவனிப்பதில் பிஸியாக இருந்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி சில வேலைகளை பார்க்கலாம் என நினைத்திருந்தாள் சீதா. செல்வி கவனிக்காத நேரத்தில் தன் வேலையை பார்க்கலாம் என நினைத்து கொண்டிருக்கும் நேரத்தில் சரியாக வந்து அவள் கழுத்தில் தாலியை கட்டி இழுத்து வந்து விட்டான் உத்தமன். தாலி கட்டிய அதிர்ச்சியில் அவள் மயங்கிய பொழுது மாடியில் இருந்து அவளை கண்ணீருடன் பார்த்து கொண்டிருந்த அந்த பிஞ்சு விழிகளை அவள் சாகும் வரை மறக்க மாட்டாள். தான் நினைத்ததை செய்ய முடியவில்லை என்ற கோபத்தில்தான் உத்தமன் சொன்ன எதையும் காதில் வாங்காமல் அவனை ஓங்கி அறைந்து விட்டாள். அதை பார்த்து கொண்டிருந்த அந்த வீடே அதிர்ந்து போனது. பிறந்ததில் இருந்து உத்தமன் அவர்களின் செல்ல மகன். கடிந்து கூட அவனை ஒரு வார்த்தை யாரும் பேசியதில்லை. இந்த நிலையில் வீட்டுக்கு வந்த மருமகள் அவனை அறைந்து விட்டாள். அல்லிக்கு கூட ஒரு மாதிரியாக போய்விட்டது. ஆனால் அங்கு எதையோ பேசி சமாளித்து விட்டார். நீங்க உள்ள வாங்க சம்மந்தி, சின்னஞ்சிறுசுக அப்படித்தான் இருக்குங்க. நாம எதுக்கு அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு, கல்யாண வேலை நிறைய இருக்கு, அதை பார்க்கலாம் வாங்க. ஏங்க, நீங்க என்ன சில மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? போய் பந்தல் சமையல் ஆளுகளை பார்த்து பேசிட்டு வாங்க. 2 நாள் தான் இருக்கு, எல்லாத்தையும் தயார் பண்ணணும்ல என சொல்லி சிவனாண்டியை அனுப்பிவிட்டார். அவரும் எதுவும் பேசாமல் சென்று விட்டார். சீதாவின் கோப விழிகளை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நின்றான் உத்தமன். உங்களுக்கு என்ன மனசுல ஹீரோ நினைப்பா? என்னோட 3 மாச உழைப்ப இப்படி கெடுத்து வச்சு மூடிட்டீங்களே, உங்களையெல்லாம் என்ன சொல்றது? ஒரு நாள் கழிச்சு என்னை வந்து கூப்பிட்டுருந்தா நான் உங்க கூட வரமாட்டேன்னா சொல்ல போறேன். அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? என் மூஞ்சியிலே முழிக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அறைக்குள் போய்விட்டாள். இப்போ என்ன கோவம் இவளுக்கு என தெரியாமல் தவித்து போனான் உத்தமன். நாட்கள் நகர்ந்தது. பல உண்மைகள் வெளியே வந்தது. அத்தியாயம் 11. சீதாவின் கோபத்தை பார்த்த உத்தமன் அதிர்ந்து போனான். முதல் முறையாக தவறு செய்து விட்டோமோ என்று கூட தோன்றியது. இவளுக்கு நாம் நல்லதுதானே செய்தோம், அவள் விருப்பத்தை கேட்காமல் இதை செய்திருக்க கூடாதோ என யோசித்துக் கொண்டே வீட்டிற்கு பின்னால் வந்து அமர்ந்து விட்டான்.
எவ்வளவு நேரம் ஆனது என தெரியவில்லை. அங்கு வந்து அவன் தோளை தொட்ட பின்தான் உணர்வு பெற்று திரும்பி பார்த்தான். அவன் கண்கள் கலங்கியிருந்தது. அதை பார்த்து தாயும் கலங்கி போனார். என்ன ராசா, எதுக்கு இப்படி வந்து உட்கார்ந்திருக்க? கண்ணெல்லாம் கலங்கி செவந்து போய் கிடக்கு. என்ன ஆச்சு என்று கேட்டார். இன்னும் என்னம்மா ஆகணும்? நான் தப்பு பண்ணிட்டேன் போல. அவ என்ன அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவ பேசுனதை கேட்டப்பதான் அவளுக்கு என் மேல விருப்பம் இல்லை போல. அது தெரியாம அவ கழுத்துல தாலி கட்டி அவளை தூக்கிட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். நீங்க இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே அவளுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன். மறுபடியும் வேண்டாம். அது அவ மனசை காயப்படுத்தும். ஒருத்தர் மட்டும் விருப்பப்பட்டா போதுமா? அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. 2 பேரும் சந்தோஷமா இருக்கவும் முடியாது. நான் பரவாயில்ல. அவ சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்ட பொண்ணு. இனியாச்சும் அவ வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். அவ இங்கிருந்து கிளம்பி போனா கூட யாரும் தடுக்க வேண்டாமா? என் வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்றான் உத்தமன். நீ எல்லாம் எப்படிரா படிச்சு போலீஸான? இல்ல, நான் தெரியாமத்தான் கேட்குறேன். உனக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையா என கேட்டார் அங்கு. இதுவரை சுடுசொல் சொல்லாத தாய் இன்று இப்படி பேசியதும் அம்மா என அதிர்ந்து போய் எழுந்து நின்றான் உத்தமன். என்னடா அம்மா? அவ உன்னை அடிச்சுப்ட்டு என்ன சொன்னா? 2 நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டுருந்தா வரத்தானே போறேன். அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டிய அப்படின்னு தானே சொன்னா. அப்ப என்ன அர்த்தம்? அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. ஆனா அந்த பையன் இறந்த அன்னைக்கே நீ அவளுக்கு தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வந்திருக்க. அங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதை அவ தெரிஞ்சுக்க விரும்பியிருக்கா. அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நீ அவசரப்பட்டு பண்ண விஷயந்தான் அவளுக்கு கோபம் வந்திருக்கு. இவ்வளவு நேரம் அவகிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்துட்டு வாரேன். அவ புகுந்த வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல. நான் கேட்டப்ப கூட அவ சொல்லலை. ஆனால் அவளுக்கு உன் மேலே விருப்பம் இருக்கு. நானும் அவ உன்கிட்ட பேசுனதை பார்த்துப்புட்டு என்னம்மா கல்யாண ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீ இப்படி பேசுகிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவ எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது தெரிஞ்சோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்காம ஊர் முன்னாடி என் மானத்தை காப்பாற்றி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்துருக்கீய. உங்களை மாதிரி சொந்தமெல்லாம் எனக்கு கிடைக்காது. உங்கள் மகனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பரிபூர்ண சம்மதம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோட முதல் கல்யாணம். உங்கள் மகன்தான் என்னோட கணவர். அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை அவர்கிட்ட சொல்கிற மாதிரி சூழ்நிலை எனக்கு அமையலை. என்னோட பிரச்சனைகள் என்னை துரத்திக்கிட்டு இருந்துச்சு. அவர் மேலே எனக்கு இருந்த காதலை நான் மறைச்சிட்டு தான் இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் கழிச்சிருந்தா நானே அவரை தேடி வந்திருப்பேன். அதுக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டாருந்தா எனக்கு அவர் மேலே கோபம் வேற ஒன்றுமில்ல. இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம்தான், நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. நீ என்னடானா இப்படி கிறுக்கு பைய மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நெசமாவே அவ அப்படி சொன்னாளா என்றான். ஆமாடா, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்நேரம் கிளம்பி போயிருக்க மாட்டாளா சொல்லு. ஆமா இல்ல? என்ன ஆமா? போடா, போய் கல்யாண வேலை எம்புட்டு கிடக்கு, போய் அதை பாரு. அதை விட்டுவிட்டு பின்னாடி வந்து குத்த வச்சு அழுதுகிட்டு கிடக்க, எந்திரிச்சுப்பா என்று சொல்லிவிட்டு அங்கு போய்விட்டார். கலங்கி போன குட்டையாக கிடந்த உத்தமனின் மனம் தெளிந்த நீரோடை போல ஆனது. பின் எழுந்து வீட்டிற்குள் வந்தான். அல்லி, சீதா, அங்கு மேலும் 2 பெண்கள் எல்லாம் சேர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தனர். கண்முன் நிழலாடவும் சீதா நிமிர்ந்து பார்த்தாள். அவளை பார்த்து காதலுடன் புன்னகைத்தான் உத்தமன். அதை பார்த்து கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் சீதா. அத்தியாயம் 12. அடுத்த 2 நாட்களும் உத்தமன் சீதா இருக்கும் பக்கம் தலை வைத்து கூட படுக்கவில்லை. என்னதான் வெளியில் விரைப்பாக போலீஸாக இருந்தாலும் சீதா முறைப்பதை பார்த்தால் மனதுக்குள் கலக்கமாகத்தான் இருக்கிறது. அதனால் அவள் இருக்கும் பக்கம் கூட போகவில்லை. தன் உயர் அதிகாரியை சந்தித்து திரும்ப வேலையில் சேர்ந்து கொள்வதற்கான பணி ஆணையை வாங்கி வந்தான். அங்கு சிவனாண்டி இருவரும் மகிழ்ந்து போயினர். சீதா வந்த நேரம் அனைத்தும் நல்லதாக நடப்பதாக தோன்றியது. பட்டம் மரம் போல சுற்றி கொண்டிருந்தவன் முகத்தில் இப்போதுதான் சிரிப்பை பார்க்கின்றனர். 2 நாட்கள்தான் என்றாலும் அங்கு சிவனாண்டி, உத்தமன் நண்பர்கள் என அனைவரும் சேர்ந்து 3 மாத காலம் ஒரு திருமணத்திற்கு இருந்தால் என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை 2 நாட்களில் செய்திருந்தனர். ஊரார் அனைவருக்கும் முதல் நாள் இரவில் இருந்தே வகையான சமையல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊர் ஆரம்பத்தில் இருந்து உத்தமன் வீடு வரை அலங்காரத்தில் ஜொலித்து கொண்டிருந்தது. திருமணத்திற்கு முதல் நாள் இரவு உத்தமன் தன் நண்பர்களுடன் அமர்ந்திருந்தான். சீதா கைகளில் மருதாணி வைத்துக் கொண்டிருந்தாள். தூரத்தில் இருந்தாலும் சீதா முகம் பளிச்சென தெரிந்தது. டேய், சைட் அடிச்சது போதும். நாளைக்கு காலையிலிருந்து அந்த புள்ள உனக்குத்தான். ரொம்ப வலியுது, தொடச்சுக்கடா என்க. அவ்வளவு அப்பட்டமாவா தெரியுது? பின்னென்ன, விட்டா இப்பவே தாலி கட்டி தூக்கிட்டு போயிடுவ போல இருக்கு. அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்டா என்றான். தெரியுது, இப்போவே நாங்கெல்லாம் இருக்கிறதுனால அமைதியா இருக்க. இல்ல இந்நேரம் நீ போய் மருதாணி வச்சுக்கிட்டு இருந்திருப்ப, அப்படிதானே என்றான். யாரு, நானா?
நாளைக்கு காலையில் அவள் பக்கத்தில் உட்காந்து எப்படி தாலி கட்ட போகிறேன்னே தெரியாமல் நடுங்கி போயிருக்கேன். இதில் இவனுங்க வேற, தூரத்துலேருந்து பார்க்குறது வேற, பக்கத்தில் போனால் அவ்வளவுதான் என மனதில் நினைத்து கொண்டான். டேய், என்னடா இவன் உட்காந்துக்கிட்டே கனவு கண்டுகிட்டு இருக்கான், இவனுக்கு அந்த புள்ள மேலே பைத்தியம் பிடிச்சிருச்சு போல என சொல்லி அவர்களுக்குள் சிரித்து கொண்டனர். உத்தமன் இன்னும் யோசனையில்தான் இருந்தான். இவளுக்கு அங்கே என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன அடிக்கிற அளவுக்கு கோபமாக இருக்கா? என்ன காரணமாக இருக்கும்? எதுவாக இருந்தாலும் இவளை பார்க்க போனப்போ சொல்லியிருக்கலாமே. இனி கேட்டா சொல்லுவாளான்னு வேற தெரியல என யோசித்து கொண்டிருக்கையில் அவன் இருந்த நிலையை பார்த்து கொண்டே, டேய் தூங்கு, நாளைக்கு நைட்டு தூங்க நேரம் இருக்குமோ என்னவோ என கிண்டல் செய்துவிட்டு கிளம்பிவிட்டனர் அவன் நண்பர்கள். விடிந்தும் விட்டது. அனைவரும் பரபரப்பாக வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அள்ளி சாதாரண புடவை அணிந்திருந்தார். அதை கவனித்த அங்கு அவரிடம் வந்தார். என்ன சம்மந்தி இப்படி சாதாரணமா இருக்கீங்க? இன்னைக்கு உங்க பொண்ணு கல்யாணம், நினப்பு இருக்கா? என்கிட்ட இந்த மாதிரி துணிதான் இருக்கு சம்மந்தி என கையை பிசைந்து கொண்டு நின்றார் அள்ளி. என் கூட வாங்க என அழைத்து சென்று நல்லதாக ஒரு புது புடவையை எடுத்து அள்ளி கையில் கொடுத்தார் அங்கு. ஐயோ வேண்டாம் சம்மந்தி என மறுத்தார் அள்ளி. இங்கே பாருங்க, இது வரைக்கும் எப்படியோ, இனி நீங்கள் இங்கே இப்படித்தான் இருக்கணும். அது உத்தம எனக்கு வாங்கி கொடுத்த புடவை தான். உங்களுக்கு ஒரு மகன் இருந்து எடுத்து கொடுத்தா இப்படித்தான் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? புடிங்க முதல்ல என்றவர் இரட்டை விட தங்க சங்கிலி ஒன்றையும் கொடுத்தார். புடவை போதும் சம்மந்தி, நகையெல்லாம் வேண்டாம், எனக்கு தங்கம் போட்டு பழக்கமே இல்லை என்றார். இதுவரை இல்லைன்னா என்ன, இனி போடுங்க. இந்த பெட்டிக்குள்ளே இருக்க நகை முழுக்க நான் போடாமத்தான் வச்சிருக்கேன். எல்லாம் பழைய வகை வேற. சீதாவுக்கு இதெல்லாம் பிடிக்குமோ என்னவோ. இனி நம்ம 2 பேர் தான் போடணும். நேராச்சு, புடவையை மாற்றிக்கின்னு சம்முன்னு வந்து மேடையில் நில்லுங்க என்று சொல்லிவிட்டு அங்கு வெளியே போய்விட்டார். கண் கலங்கி போய் நின்றார் அள்ளி. பின் முகூர்த்த நேரம் நெருங்க உத்தமன் மணமேடையில் வந்து அமர்ந்திருந்தான். பச்சை வண்ண பட்டுடுத்தி தங்க சிலை போல அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் சீதா. மிதமான ஒப்பனையில் தேவதை போல ஜொலித்து கொண்டிருந்தாள். மேடையில் அங்கம்மா அருகில் நின்ற தன் அம்மாவை பார்த்து சீதாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. வாழ்க்கையில் எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்காத ஒரு ஜீவன் அவர். முகத்தில் இன்றுதான் ஒரு தெளிவு தெரிந்தது. இந்த நல்ல வாழ்க்கையை கொடுத்த உத்தமன் கட்டிய தாலியை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டாள். அவள் சிரித்த முகத்தை பார்த்த உத்தமனுக்கு அப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. கல்யாணம் முடிந்த அன்று இரவு வீட்டு வாசலில் நின்று ஒரு பெண்மணியிடம் பேசிக்கொண்டிருந்தாள் சீதா. அவள் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. தூரத்தில் இருந்து இதை கவனித்த உத்தமன், யார் அந்த பொண்ணு? வீட்டுக்குள்ள வச்சு பேசாம வாசப்படியில் நின்று என்ன பேச்சு என நினைத்து பின்னால் வந்து சீதாவின் தோளை தொட்டான். பயத்துடன் நடுங்கி போய் திரும்பினாள் சீதா. அவள் முகம் முழுக்க கண்ணீரும் வியர்வையும் கலந்து ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. அத்தியாயம் 13. காலையில் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. காலை உணவு சாப்பிட்டு மணமக்களை வாழ்த்திவிட்டு பாதி பேர் கிளம்பிவிட்டனர். மிக நெருங்கிய உறவினர்கள் மட்டும் அங்கு வீட்டில் இருந்தனர். அவர்களுக்கு உணவு ஒரு பக்கம் தயாராகி கொண்டிருந்தது. திருமண சடங்குகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. மாலைக்கு மேல் ஒரு சில உறவினர்கள் மட்டும் இருந்தனர். உத்தமன் அவன் நண்பர்களுடன் அரட்டையடித்துக் கொண்டிருந்தான். அவன் மனம் இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது. காலையிலிருந்து சீதா சிரித்த முகமாக இருக்கிறாள். சடங்கு அனைத்தையும் நல்ல விதமாக செய்தாள். ஒருமுறை உத்தமனை நேருக்கு நேர் பார்த்து சிரித்து வேறு வைத்தாள். ஐஸ் கட்டிகளை தூக்கி சட்டைக்குள் போட்டது போல குளிர்ந்து போனான் அவன். இரவு அவளோடு பேச ஏங்கிக் கொண்டிருந்தான். பெண்களுடன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த சீதா வெளியே எழுந்து போவது தெரிந்தது. அப்போது பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளவில்லை உத்தமன். 1/2 மணி நேரமாகியும் அவள் வீட்டிற்குள் வரவில்லை. என்ன பண்றா இவ என நினைத்து வெளியே வந்தான். வெளிவாசலில் சீதா ஒரு பெண்ணுடன் பேசிக்கொண்டிருப்பது தெரிந்தது. இந்த இருட்டில் யார்கிட்ட பேசுறா என நினைத்தபடி வந்து அவள் தோளில் கை வைத்தான். பதறி போய் திரும்பிய சீதா முகம் முழுக்க வெளிரி போய் கண்ணீர் வேர்வையில் ஊறிப்போயிருந்தது. அதை கண்டு கொண்டாலும் உத்தமன் அவளிடம் அதை பற்றி கேட்கவில்லை. என்ன சீதா, யார் இவங்க? ஏன் வெளியில வந்து பேசுற என்று கேட்க, அது இவ என் ஃப்ரெண்டு, இன்னைக்கு எனக்கு கல்யாணம் இல்லை, அதான் வந்திருக்கா. சீதா, நம்ம கல்யாணம் காலையில் நடந்தது, இப்போ நைட் ஆச்சு. இல்லை, அவள் வேலைக்கு போறா, இன்னைக்கு லீவு கிடைக்கல. சரி, வீட்டுக்குள்ளே வர வச்சு பேச வேண்டியது தானே. நைட்டு நேரத்தில் வாசப்படியில் என்ன பேச்சு? உள்ளே கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு உத்தமன் முன்னே சென்றான். அவன் மனதுக்கு ஏதோ தவறாகப்பட்டது. சீதா அந்த பெண்ணை அழைத்து கொண்டு வந்தாள். என்ன சீதா, யார் இந்த பொண்ணு? அத்தை, இது என் ஃப்ரெண்டு, கல்யாணம் விசாரிக்க வந்திருக்கா. அடடே, ஏமா காலையில் வந்திருக்க வேண்டியது தானே. இல்லத்த, அவ வேலைக்கு போறா, அதான். சரி சரி, அதனால என்ன, உள்ள கூட்டிக்கிட்டு போ, சாப்பிட சொல்லு. டே பாண்டி, நீயும் சீதாவை கூட்டிகிட்டு போய் சாப்பிடு. சரிம்மா
என்றவன் பந்தி நடக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். உத்தமன், சீதா, அவள் தோழி என வரிசையாக அமர்ந்திருந்தனர். உத்தமன் 4வது இட்லி சாப்பிடும்போது கூட சீதா, அவள் தோழி இருவரும் முதலில் வைத்த ஒரு இட்லியையே பிசைந்து கொண்டிருந்தனர். விட்டால் பிசைந்து திரும்ப மாவாக்கி விடுவார்கள் போல இருந்தது. சுத்தமாக இருவரும் சாப்பிடவில்லை. இதை பற்றி விசாரிக்க வேண்டும் என மனதில் நினைத்து கொண்டான் உத்தமன். ஒரு வழியாக சாப்பிட்டு எழுந்தபோது அங்கு வந்து கல்யாணம் விசாரிக்க ஆட்கள் வந்திருக்கிறார்கள் என சீதாவை அழைத்து சென்றார். உத்தமன் அவன் நண்பர்கள் அருகில் போய் அமர்ந்தபோது அள்ளியோ அவள் தோழியுடன் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. எழுந்து அவர்களுக்கு தெரியாமல் மறைவில் நின்று கொண்டான். அல்லியோ அந்த பெண்ணிடம், இப்போ எதுக்குமா இங்க வந்திருக்க? இங்க யாருக்கும் அந்த வீட்டை பத்தி தெரியாது. ஏதாவது பிரச்சனையானா என்ன பண்றது என்றார். என்னை மன்னிச்சிடுங்கம்மா, எனக்கு வேற வழி தெரியல, அதான் வந்தேன் என்றாள் அந்த தோழி. எனக்கு புரியுது, ஆனா இப்படி பண்ணாத. நாங்களும் அந்த வீட்ல இருந்து வந்துட்டோம். இனி உனக்கும் அந்த வீட்டுக்கு போக வேண்டிய தேவையில்லை. அதனால அந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருங்க. இத்தனை வருஷம் கழிச்சு யாருக்கு என்ன புண்ணியம் பண்ணணுமோ, என் பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. அதை இழக்கக்கூடாது. அவ ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டுட்டா. இனியாவது அவ வாழ்க்கைய அவ வாழணும். உனக்கு நான் சொல்றது புரியுதில்ல. இனி அவளை தேடி இங்கே வராத. நீயும் உன் வாழ்க்கையை பாரு. சரியா? கிளம்பு என்றார். அம்மா, நான் சீதா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேனே. இல்ல வேண்டாம், அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீ கிளம்பு என்றார். சரிம்மா என்றவள் வீட்டின் பின்பக்க வழியாக சென்று விட்டாள். அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டுக்கொண்ட உத்தமன், இவர்கள் அனைவரும் சேர்ந்து எதையோ மறைக்கிறார்கள், கண்டிப்பாக கண்டுபிடிக்க வேண்டும் என நினைத்து கொண்டான். அதற்குள் அங்கு வந்து, பாண்டி, நேராச்சு, நீ உன் அறைக்கு போ, சீதாவை அழைச்சிக்கிட்டு வருவாங்க என்றார். உத்தமன் நண்பர்கள் மறுபடியும் ஒரு முறை அவனை நன்றாக கிண்டல் செய்துவிட்டு கிளம்பி சென்றனர். முதலிரவு கொண்டாடும் மனநிலையில் இப்போது உத்தமன் இல்லை. அவன் மனம் முழுக்க சீதா மறைக்கும் விஷயம் என்ன என்பதில்தான் இருந்தது. அவள் அழுத பயந்த முகம்தான் அவன் கண்முன் வந்து போனது. அதை நினைத்து கொண்டு இருக்கும்போது உள்ளே வந்தாள் சீதா. அவள் முகம் வெக்கத்தில் சிவக்கவில்லை, மாறாக ஏதோ குழப்பத்தில்தான் இருந்தது. உள்ளே வந்தவள் பால் சொம்பை வைத்துவிட்டு உத்தமன் முன் வந்து நின்றாள். எழுந்து நில்லுங்க, உங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்கணும் என்றாள். நான் என்ன கடவுளா உன்னை ஆசிர்வாதம் பண்ண? அதெல்லாம் வேண்டாம், இப்படி வந்து உட்காரு என அவளை இழுத்து தன்னருகில் அமர்த்தி கொண்டான். நெளிந்து கொண்டு அமர்ந்தாள் சீதா. அவள் பக்கம் திரும்பி அமர்ந்த உத்தமன், சொல்லு சீதா, என்ன பிரச்சனை என்றான். என்ன? ஒன்னும் இல்லையே. நீங்க எதை பத்தி கேக்குறீங்க? எனக்கு புரியல என்றாள். சீதா, நான் கொஞ்ச நாள் போலீஸ் வேலைக்கு போகல, உண்மைதான். அதுக்காக என் புத்தி ஒன்றும் மழுங்கி போகல. ஒருத்தர் முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிடுவேன். எனக்கு உன் மேல ரொம்ப பாசம் இருக்கு, உன்னை உயிரை விரும்புகிறேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா எனக்கு பொய் சொன்னா பிடிக்காது. இன்னொரு தடவை கேட்க மாட்டேன். சொல்லு, என்ன பிரச்சனை என்றான். இதற்கு மேல் கண்டிப்பாக மறைக்க முடியாது என்று சீதாவுக்கு புரிந்தது. செல்வி வீட்டில் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்ல ஆரம்பித்தாள். காவல்துறையில் அந்த ஊரில் வேலை பார்த்து கூட இவ்வளவு நாள் இந்த விஷயங்கள் தெரியாமல் இருந்ததை நினைத்து வெட்கி போனான் உத்தமன். அந்த அளவு கொடுமைகள் செல்வி வீட்டில் நடந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 14. சீதா செல்வி வீட்டில் நடக்கும் கொடுமைகளை பற்றி சொல்ல ஆரம்பித்தாள். எனக்கு கல்யாணம் ஆகிற நாள் வரைக்கும் நான் செல்வத்தை பார்த்ததில்ல. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரியும். ஆனா இவ்ளோ மோசமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கல்யாணம் ஆன உடனே சரி, இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அங்க வாழ போனேன். அதனால தான் நீங்க வந்து பேசினப்ப கூட நான் உங்ககிட்ட இனி என்னை பார்க்க வர வேண்டாம்னு சொன்னேன். நீங்க அப்போதான் என்ன மறந்துட்டு உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிச்சு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். சீதா, என்ன விடு, அங்க என்ன நடந்துச்சு அதை சொல்லு என்றான். அதான் சொல்றேன். செல்வம் ஒரு குழந்தை மாதிரி. அவரை பார்த்துக்கிறது எனக்கு பெரிய சிரமமா தெரியல. இப்போ வந்தால ஒரு பொண்ணு, அவ ஒரு நர்ஸ். நான் போறதுக்கு முன்னாடி அவ தான் செல்வத்தை கவனிச்சிட்டு இருந்தா. நான் போனதுக்கு அப்புறம் என்கிட்ட சில விஷயங்கள் சொன்னா. செல்வம் ரொம்ப நல்லவரு, இல்லாதவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாரு அப்படின்னு எல்லாம் சொன்னா. சில நேரம் அவருக்கு சுயநினைவு வரும், அப்ப ஏதாவது பேச முயற்சி பண்ணுவாரு. ஆனா அப்போல்லாம் அவங்க அம்மா கரெக்டா வந்து அவரை பேச விடாம தடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னா. நான் முதல்ல இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல. நான் என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அடிக்கடி சின்ன குழந்தைங்க அழுகிற சத்தம் கேட்டுச்சு. எனக்கு அந்த அறையை விட்டு வெளியில வர அனுமதி இல்லை. அதனால வெளியில என்ன நடக்குது அப்படின்னெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல. அம்மா கிச்சன்ல மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அங்கிருந்து வெளியில வர முடியாது. ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் நாங்க 2 பேரும் கூட பார்த்துக்க முடியாது. வாழ்க்கை அப்படியே போச்சு.
அப்போதான் ஒரு நாள் செல்வியத்தை அவங்க நெருங்கின சொந்தம் யாரோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னு பக்கத்து ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க போய் கொஞ்ச நேரத்துல செல்வத்துக்கு சுயநினைவு வந்துச்சு. அவருக்கு என்ன யாருன்னு தெரியல. நானும் ஒரு நர்ஸ் அப்படின்னு தான் அவர் நினைச்சிருக்காரு. என்னை பக்கத்துல வர சொல்லி ஏதோ சொன்னாரு. எனக்கு சுத்தமா புரியல. அப்புறம் சைகை பாஷையில பேப்பர் கேட்டாரு. எடுத்து கொடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு எழுத ஆரம்பிச்சாரு. 1 மணி நேரம் என்னை பக்கத்துல வரவேண்டான்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டே இருந்தாரு. 2 பக்கத்துக்கு மேல அவரால் எழுத முடியல. ட்ரிப்ஸ் போட்ட இடத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனாலேயே நான் எழுத வேண்டாம்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டேன். சரியா செல்வியத்தையும் வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட் அவர் எழுதுனதை எடுத்து பார்த்தேன். அதுல என்ன இருந்துச்சு சீதா என்றான். ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு தன் பையை துளாவி ஒரு கத்தை பேப்பரை எடுத்து உத்தமன் கையில் கொடுத்தாள் சீதா. என்ன இவ்ளோ பேப்பர் இருக்கு? இதெல்லாம் 3 மாசத்துக்குள்ள செல்வம் என்கிட்ட எழுதி கொடுத்தது. சரி சீதா, நேரம் ஆச்சு, நீ படு, நான் இதையெல்லாம் படிச்சு பார்க்கறேன். இல்லைங்க, எனக்கு தூக்கம் வரல, நான் இருக்கேன், நீங்க படிங்க என்றாள். சரி என்றவன் கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். அதில், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் செல்வம். கடந்த 20 வருடமாக கீழ்கண்ட முகவரியில குடியிருந்து வருகிறேன். நான் நீண்ட நாட்களுக்கு உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால் எனக்கு தெரிந்த விஷயங்களையும் எனது அம்மா செல்வி செய்யும் பல தவறான விஷயங்களையும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த கடிதங்களை எனது மரண வாக்குமூலமாக எடுத்துக்கொள்ளலாம். என்ன சீதா, இது மரண வாக்குமூலம்னு சொல்லியிருக்காரு. இத போலீஸ்ல அப்பவே கொடுத்துருக்கலாம்ல என்றான் உத்தமன். இல்லைங்க, இது எல்லா லெட்டரும் ஒரே நாள்ல எழுதுனது இல்ல. கடைசி லெட்டர் அவர் இறக்க போறதுக்கு நாள் தான் கொடுத்தாரு. அது போக செல்வியத்தையை தாண்டி என்னால அந்த வீட்டை விட்டு வெளியில போக முடியாது. அவங்க விடமாட்டாங்க என்றாள். உத்தமன் எதுவும் சொல்லவில்லை. கடிதத்தை படிக்க ஆரம்பித்தான். முதல் கடிதத்தில் செல்வம் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லியிருந்தான். அதில், எனக்கு 15 வயது இருக்கும்போது என் தந்தை உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். அது முதல் என் அம்மாவின் நடவடிக்கையில் பல மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு என் அம்மா செய்தது பிடிக்கவில்லை. என் கண் முன்னாடி நடக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அதனாலேயே நான் மதுரையிலிருந்து கிளம்பி சென்னையில் இருக்க என்னுடைய சித்தப்பா வீட்டிற்கு போய்விட்டேன். அங்குதான் நான் படித்தேன். 25 வயதில் திரும்பி வந்தேன். இங்கு வந்து வேலை பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது கூட என் அம்மாவின் நடவடிக்கை சரியில்லை. நான் அதை கண்டுகொள்ளாமல் தான் இருந்தேன். ஆனால் அப்போதுதான் அந்த சம்பவம் நடந்தது. அதை நான் பார்த்தேன். அதை பற்றி போலீஸ் ஆபீசர் உக்கிரபாண்டி சாரிடம் சொல்லுவதற்காக சென்ற போதுதான் எனக்கு விபத்து நடந்தது. ஆனால் அது தற்செயலானது அல்ல. அது ஒரு கொலை முயற்சி. அதை செய்தது என் அம்மாதான். என்னை ஆக்சிடென்ட் பண்ண காரில் இருந்தது என் அம்மா. அதை நான் கண்ணால் பார்த்தேன் என்றதோடு அந்த முதல் கடிதம் முடிந்திருந்தது. அத்தியாயம் 15. செல்வத்தின் முதல் கடிதம் தொடர்கிறது. படித்து முடித்துவிட்டு மதுரை திரும்பி வந்தேன். அப்போதும் அம்மாவின் நடவடிக்கைகள் தவறாகத்தான் இருந்தது. நான் எதையும் கண்டுகொள்ளாமல் வேலைக்கு சென்று கொண்டிருந்தேன். அப்போதுதான் உக்கிரபாண்டி சார் எங்கள் பகுதிக்கு போலீஸாக வந்தார். மிகவும் நல்லவர். அவரை பார்த்து பேச வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தேன். அதற்கான வாய்ப்பு அப்போது வரை கிடைக்கவில்லை. அன்றும் அப்படித்தான். வேலைக்கு சென்றேன். போன கொஞ்ச நேரத்தில் எனக்கு காய்ச்சல் வருவது போல இருந்ததால் லீவ் சொல்லிவிட்டு என் நண்பன் ஒருவனுடன் வீட்டிற்கு வந்துவிட்டேன். நான் வீட்டிற்கு வந்தது என் அம்மாவிற்கு தெரியாது. மாத்திரை போட்டுக்கொண்டு எனது அறையில் படுத்திருந்தேன். அப்போது ஒரு பெண் கத்தி அலறும் சத்தம் கேட்டது. குழம்பி போய் வெளியே வந்து பார்த்தேன். வீட்டில் யாரும் இல்லை. ஆனால் அழுகை சத்தம், அதைவிட அதிகமாக பாட்டு சத்தமும் கேட்டது. மாடியில் இருந்துதான் சத்தம் வந்தது. மேலே யாரும் தங்குவது இல்லை. ஒரே ஒரு அறைதான் இருக்கும். அதிலும் பழைய பொருட்கள் தான் இருந்தது. ஆனால் சத்தம் அந்த அறையில் இருந்துதான் வந்தது. லேசாக கதவும் திறந்திருந்தது. அது வழியாகத்தான் சத்தம் வந்தது. எட்டி பார்த்தேன். என் உயிரை உருவி எடுப்பது போல இருந்தது அந்த காட்சி. ஒரு இளம்பெண் உடலில் அரைகுறை ஆடையுடன் தன் மானத்தை காப்பாற்ற போராடி கொண்டிருந்தாள். அவளை விட பல மடங்கு பலம் வாய்ந்த இருவர் அவள் உடலை அடைய முயற்சி செய்து கொண்டிருந்தனர். அனைத்திற்கும் மேலாக அந்த அறையில் ஒரு மூலையில் ரேடியோவில் பாட்டை சத்தமாக வைத்துக்கொண்டு என் அம்மா கண்ணை மூடி ரசித்து கொண்டிருந்தார். அவர் தவறு செய்வார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் இந்த அளவு கீழ்த்தரமாக நடந்து கொள்வார் என எதிர்பார்க்கவில்லை. என் ரத்தம் கொதித்து போனது. உள்ளே சென்று அவர்கள் மூவரையும் கொன்றுவிடலாம் போல இருந்தது. ஆனால் இந்த விஷயம் உக்கிரபாண்டி சாருக்கு தெரிய வேண்டும் என நினைத்தேன்.
அதனால் சத்தமில்லாமல் கீழே வர முயற்சி செய்தபோது என்னை பிடித்த கெட்ட நேரம். என் போன் அடித்துவிட்டது. என் அம்மா நான் பார்த்ததை பார்த்துவிட்டார். நான் வேகமாக கீழே வந்து என் வண்டியை எடுத்துக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் செல்லும் வழியில் சென்றேன். என் வீட்டிற்கு அருகில் நின்ற கார் என்னை பின்தொடர்ந்து வந்தது. என்னைத்தான் துரத்தி வருகிறார்கள் என்பது புரிந்தது. மேலும் வேகமாக வண்டியை ஓட்டினேன். எப்படியாவது உக்கிரபாண்டி சாரை பார்த்துவிட்டால் போதும் என்று இருந்தது. ஆனால் அந்த கார் எனக்கு எதிர்ப்புறமாக வந்து என் வண்டியை அடித்து தூக்கிவிட்டது. அப்போதுதான் காருக்குள் பார்த்தேன். காரின் ஓட்டுநர் இருக்கையின் அருகில் என் அம்மாதான் இருந்தார். அவரை பார்த்த அதிர்ச்சியில்தான் நான் மயங்கினேன். கண் விழித்து பார்த்தபோது மருத்துவமனையில் இருந்தேன். நிறைய அடிபட்டு இருந்தாலும் சுயநினைவு இருந்தது. என் அம்மா எனக்கு முன்னால் தான் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. டாக்டர் என் அம்மாவிடம், தலையில பெருசா அடி இல்ல, கை காலில் தான் நல்ல அடி, பொழைச்சுப்பார், கவலைப்பட வேண்டாம் என்றார். இல்லை டாக்டர், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவன் உடம்புல உயிர் மட்டும் இருந்தா போதும், மற்றபடி எதுவும் வேண்டாம், அது மாதிரி பண்ணி விட்டுடுங்க என்றார். நீங்க என்னம்மா இப்படி பேசுறீங்க? எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ற அம்மாவை தான் இத்தனை நாள் நான் பார்த்துருக்கேன். நீங்க இப்படி பேசுறீங்க என்றார் மருத்துவர். இப்படியும் ஒரு அம்மாவை இனிமே பாருங்க டாக்டர், புது அனுபவமா இருக்கட்டும். நான் சொல்றத தான் நீங்க பண்ணணும். இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல அடுத்து போக போறது உங்க உயிரா தான் இருக்கும். எப்படி வசதி என டாக்டரை மிரட்டி என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டார் என் அம்மா. இது அனைத்தும் எனக்கு சுயநினைவு இருக்கும்போதே என் கண் முன்னாடியே நடந்தது. அப்போதே நான் உயிருடன் செத்து போனேன். ஆனால் ஒரு வைராக்கியம் இருந்தது. இவர் செய்யும் தவறுகளை வெளி உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன். அதனாலேயே உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அந்த வலிகளை எல்லாம் தாங்கினேன். மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு அழைத்து வந்து என்னுடைய அறையில் போட்டார் என் அம்மா. இப்போது அவருக்கு மிகவும் வசதியாக போய்விட்டது. வசதி குறைவான பெண்களை வீட்டிற்கு அழைத்து வந்து பெரும் பணக்காரர்கள், அரசியல்வாதிகளுக்கு இரையாக்கினர். பணமும் நன்றாக சேர்ந்தது. எனக்கு சில நேரம் சுயநினைவு வரும். அது அவருக்கு தெரியாது. சுயநினைவு வரும் நேரங்களில் அவர் பேசுவதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன். அப்போதுதான் சீதா என்ற பெண்ணின் நிலையை பயன்படுத்தி அவரை வீட்டிற்கு அழைத்து வர திட்டம் போட்டு கொண்டிருந்தது எனக்கு தெரிய வந்தது. ஆனால் அந்த பெண்ணை வேறு ஒரு நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு விற்க பேரம் பேசி பணம் கைமாறியும் இருந்தது. இந்த பெண்ணை காப்பாற்ற முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை என்பதாக 2வது கடிதம் முடிந்திருந்தது. கடிதத்தை மடித்து வைத்துவிட்டு தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் உத்தமன். அத்தியாயம் 16. 2வது கடிதத்தையும் படித்து முடித்துவிட்டு தலையில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தான் உத்தமன். ஒரு மனிதன் எப்படி இவ்வளவு கொடுமைகளை தாங்கிக் கொண்டிருந்தான் என புரியவில்லை. அவன் நிலைமையே மோசமாக இருக்கும்போது மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நினைப்பது எவ்வளவு பெரிய விஷயம்! அவன் எப்படி ஒரு உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும்? அவன் சந்திக்க நினைத்தும் அவனை பார்த்து பேச முடியாத பாவியாகி இருக்கேனே என நினைத்து தன்னையே நொந்து கொண்டான் உத்தமன். பின் சீதாவிடம் திரும்பி, அவரு உன்னை பத்தி தானே சொல்லியிருக்காரு என்றான். ஆமா, என்னதான் சொல்லியிருக்காரு. ஆனா நான் தான் சீதா அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஏன் நீ சொல்லல? அதை சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. அப்படியே நான் சொல்லியிருந்தாலும் இந்த நிலைமையில இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சு அதுக்கும் கண்டிப்பா வருத்தப்படுவாரு. அதனால தான் நான் சொல்லல. அதுவும் சரிதான் என்று அடுத்த கடிதத்தை திறந்து படிக்க ஆரம்பித்தான். என் அம்மா சீதாங்கிற பொண்ணை அவளோட சூழ்நிலையை பயன்படுத்தி அவளுக்கு பணத்தை கொடுத்து இங்க கூட்டி வர முயற்சி செய்கிறார். ஆனால் அவளை இங்கு இருக்கும் யாருக்கும் இரையாக்க திட்டமில்லை. அவளை வேறு நாட்டை சேர்ந்த ஒருவருக்கு விற்க பேசி முயற்சி செய்து வருகிறார். பணம் பேரம் பேசி முடிவு செய்து விட்டனர். அவளை அந்த நாட்டிற்கு அனுப்ப 3 மாதங்கள் நேரமும் கேட்டிருக்கிறார். ஒரு விஷயம்தான் எனக்கு புரியவில்லை. மற்ற பெண்களை கையாளுவது போல சீதா என்ற பெண்ணை என் அம்மா நினைக்கவில்லை. அவளை வைத்து அவர் மனதில் வேறேதோ திட்டம் உள்ளது. அது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. இது நடந்து 1 மாதம் கழித்து என்னை கவனித்துக் கொள்ள ஒரு செவிலியர் வந்திருக்கிறார். ஆனால் அவர் செவிலியர் உடையில் இல்லை. மற்ற செவிலியரிடம் நான் சைகை பாஷையில் பேசினால் அவர்களுக்கு புரியாது. ஆனால் இந்த பெண் நான் சொன்னதை நன்றாக புரிந்து கொண்டாள். இப்போது இது அனைத்தையும் எழுத எனக்கு உதவி செய்ததும் இந்த பெண்தான். இவள் பேர் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கடிதம் அனைத்தும் அவளிடம் பத்திரமாக இருக்கும். இது உக்கிரபாண்டி சார் கையில் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டேன்.
இந்த கடிதத்தில் சிலரின் பெயர்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அவர்கள் யாரையும் தயவு செய்து விட வேண்டாம். அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால்தான் என் ஆன்மா சாந்தி அடையும். என் தாய்மேல் எனக்கு நிறைய பாசம் இருக்கிறது. அதற்காக அவர் செய்யும் செயல்களை மன்னிக்கும் அளவுக்கு எனக்கு மனதில்லை. என் கண் முன்னால் சிறு சிறு பெண்களை சீரழித்திருக்கின்றனர். அனைத்திற்கும் காரணம் என் அம்மாதான். அந்த பெண்கள் வெளியே சொல்ல பயந்து அமைதியாக இருக்கின்றனர். இல்லை, உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றனர். பாவம் அந்த பெண்கள். அவர்களுக்கான நியாயத்தை உக்கிரபாண்டி சார் வாங்கி கொடுக்க வேண்டும். சார், இது உங்களுக்காக எழுதுகிறேன். என் கை நடுங்குகிறது. இதுதான் என் கடைசி கடிதம் என நினைக்கிறேன். தயவு செய்து அந்த சீதா என்கின்ற பெண்ணை காப்பாற்ற வேண்டும். அதுபோக அனைவருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். இந்த கடிதத்தை கொண்டு வரும் பெண் மிகவும் நல்லவள். அவளுக்கும் அவர்களிடமிருந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். உங்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். ஒரு முறையாவது உங்களை பார்க்க வேண்டும் என நினைத்தேன். எனக்கு அதற்கு கொடுத்து வைக்கவில்லை. அடுத்த ஜென்மம் என்று ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தம்பியாக ஒரு நல்ல குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என அந்த கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன் என்பதோடு அந்த கடிதம் முடிந்திருந்தது. கடிதத்தை மடித்து வைத்த உத்தமன் கண்ணில் நீர் தாரை தாரையாக கொட்டியது. அவனால் தாங்கவே முடியவில்லை. அவன் முதுகை தடவி கொடுத்தாள் சீதா. கவலைப்படாதீங்க. அந்த வழியோட அவர் உயிரோட இருக்கிறதுக்கு பதில் அவர் இறந்தது கூட ஒரு வகையில விடுதலை தான். அவர் கேட்ட மாதிரி அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருங்க என்றாள் சீதா. கண்களை துடைத்து கொண்டு நிமிர்ந்து அமர்ந்தான் உத்தமன். சரி, இப்போ என்ன பிரச்சனை? இதெல்லாம் செல்வம் உயிரோட இருந்தப்போ நடந்தது. இன்னைக்கு உன்னை பார்க்க உன் ஃப்ரெண்டு வந்தான்னு சொன்னல, அந்த பொண்ணு கண்டிப்பா உன் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பே இல்லை. உன் அம்மா அந்த பொண்ணை இனி இங்க வர வேண்டாம்னு சொன்னதை என் காதால கேட்டேன். என்ன விஷயம் சொல்லு என்றான். நீங்க சொன்னது சரிதான். இங்க வந்த பொண்ணு என் ஃப்ரெண்ட் இல்லை. என் கல்யாணத்துக்கு முன்னாடி செல்வத்தை கடைசியா பார்த்துக்கிட்ட நர்ஸ். அவங்க தான் இந்த வீட்டில் ஏதோ தப்பு நடக்குது, முடிஞ்சா கண்டுபிடின்னு சொன்னது. அதுக்கப்புறம் கூட அடிக்கடி வருவாங்க. 5 நாளைக்கு முன்னாடி அவங்க வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு செல்வியத்தை ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு 16 வயசு இருக்கும், அவ்வளவுதான். 5 மாசம் கர்ப்பமா இருக்கா. உடனே கழிச்சு விட சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர் அதெல்லாம் முடியாது, அதுக்கான ஸ்டேஜ் தாண்டிடுச்சு, இப்போ பண்ணுனா அந்த பொண்ணோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பண்ணலைன்னா என்ன, இந்த மதுரையில் வேற ஹாஸ்பிட்டலே இல்லையான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதை பற்றி அந்த நர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் செல்வியத்தை ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு. அவளை தரன்னு இழுத்துக்கிட்டு போய் மாடியில் இருக்க அந்த அறையில் விட்டுட்டாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணை வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக பிளான் பண்ணியிருந்தாங்க. அவங்க இல்லாத நேரத்தில் தான் நான் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசினேன். அங்கேருந்து காப்பாத்துறேன் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். அடுத்த நாள் செல்வம் இறந்து போயிட்டாரு. நீங்கள் என்ன வந்து தூக்கிட்டு வந்துட்டீங்க. அப்போது அந்த பொண்ணு மாடியிலேருந்து என்னை ஒரு பார்வை பார்த்தா. அது சாகிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாது என சொல்லிவிட்டு குலுங்கி அழுதாள் சீதா. பின் கண்ணை துடைத்து கொண்டு, இப்போ அந்த பொண்ணை வேற ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க போல. அதை பற்றி சொல்ல தான் அந்த நர்ஸ் வந்திருந்தாங்க. அனைத்தையும் கேட்டுக்கொண்ட உத்தமன் எழுந்து நின்றான். அழாத சீதா, இனி இது ஏன் பிரச்சனை, நான் பார்த்துக்கிறேன். அந்த நர்ஸ் பொண்ணை நாளைக்கு இங்கே வர சொல்லு. இனி பிரச்சனை அந்த செல்விக்கும் எனக்கும் தான். நடுவில் நீங்கள் யாரும் இல்லை. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து செல்வம் ஆத்மா சாந்தி அடைஞ்ச பிறகுதான் நம்மளோட வாழ்க்கை தொடங்கும். சரியா சீதா என்றான். அவள் சந்தோஷமாக தலையாட்டினாள். அத்தியாயம் 17. மறுநாள் காலை விடிந்தது. மணி 10 இருந்தது. அல்லி வீட்டு வாசலில் அமர்ந்து கீரையை ஆய்ந்து கொண்டிருந்தார். சீதா குளிக்க சென்றிருந்தாள். இரவு கடிதம் படித்து அதை பற்றி பேசிக் கொண்டிருந்து விட்டு தூங்கியதால் காலை நேரம் கழித்துதான் எழுந்தனர். ஆனால் பெரியவர்கள் அதை வேறு விதமாக எடுத்துக்கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டனர். குளித்துவிட்டு வந்த சீதாவிடம் பட்டுப்புடவையை கொண்டு வந்து கொடுத்தார் அங்கு. இதை கட்டிக்க சீதா, பாண்டி எழுந்ததுக்கப்புறம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க, சரியா என்றார். சரிங்கத்த என சொல்லி புடவையை வாங்கி கொண்டாள். அப்போது வாசலில் இருந்து அள்ளி குரல் கேட்டது. சீதா, இங்க வா என்றதும், என்னம்மா என்றபடி வெளியே வந்தாள். நேற்று இரவு வந்த அந்த நர்ஸ் நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து அல்லி முகம் கோபத்தில் சிவந்தது. சீதா வர சொல்லிதான் அவள் வந்திருந்தாள். அந்த விஷயம் அல்லிக்கு தெரியாது. வாங்க உட்காருங்க என்றாள் சீதா. ஏம்மா, நேத்து தானே உன்கிட்ட அவ்வளவு சொன்னேன், இங்க வரவேண்டாம், நீயும் உன் வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொன்னேன்ல. அதையும் மீறி இங்க வந்தா என்னம்மா அர்த்தம்? அத்தை, நான் தான் அந்த பொண்ணை வர சொன்னேன் என்றபடி அங்கு வந்து நின்றான் உக்கிரபாண்டி. போலீஸ் உடையில் இருந்தான். அவனது கம்பீர தோற்றம் அனைவரையும் பயம் கொள்ள செய்தது. அது வந்து மாப்புள்ள. அத்தை, எனக்கு எல்லாம் தெரியும்.
சீதா நல்ல விஷயம்தான் பண்ணியிருக்கா. இதனால அவ வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னை தாண்டி அவளை யாரும் எதுவும் பண்ண முடியாது. பயப்பட வேண்டாம். சரிங்க மாப்பிள்ள என்றவர், நான் உள்ள இருக்கேன் சீதா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். சொல்லுமா, அந்த பொண்ணை இப்போ எங்க வச்சிருக்காங்க? சார், அது தயங்காம சொல்லு. சீதா எல்லாத்தையும் சொல்லிட்டா. சரிங்க சார். எப்படியோ அந்த பொண்ணை காப்பாத்தினா போதும். என் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு நர்சிங் ஹோம் இருக்கு. அங்கதான் சார் வச்சிருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? நான் நேத்து வேலை முடிஞ்சு வரும்போது பார்த்தேன். இவங்க அத்தை அந்த நர்சிங் ஹோம் வாசல்ல உட்காந்து ஒருத்தர் கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாம உள்ள போய் விசாரிச்சு பார்த்தேன். அப்போதான் தெரிஞ்சுது அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு அபார்ஷன் பண்ண போறாங்க அப்படின்னு. சரிம்மா, இனி நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சார், அது உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். பயப்பட வேண்டாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன்க்கா என்று சீதாவிடம் சொல்லிவிட்டு அந்த பெண் கிளம்பி விட்டாள். சரி சீதா, நான் போயிட்டு வரேன். சாப்பிட்டு போலாமல்ல? சரி வா என்று அவளை அழைத்து கொண்டு உள்ளே வந்தான். என்னடா இது, போலீஸ் உடுப்புல இருக்க? நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகணும். இன்னும் சடங்கு முறை எல்லாம் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு தானே வேலைக்கு போக போறேன்னு சொன்ன. மா, கொஞ்சம் பொறுமையாயிரு. இவ்ளோ கேள்வியா கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லடா, நேத்து தானே கல்யாணம் ஆச்சு. அந்த புள்ளைய 4 இடத்துக்கு கூட்டிட்டு போக வேண்டாமா? உடனே வேலைக்கு கிளம்புனா என்ன அர்த்தம்? ஏமா, நாள் முழுக்கவா வேலை பார்க்க போறேன்? 4 மணிக்கு வரேன். தயாராயிரு சீதா, கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். ம், சரிங்க. சாப்பிட்டு விட்டு செல்வம் எழுதிய கடிதங்களுடன் காவல் நிலையத்திற்கு கிளம்பினான் உக்கிரபாண்டி. கிளம்பும் முன், சீதா, கொஞ்ச நாளைக்கு நீ நான் இல்லாம எங்கேயும் வெளியில போக வேண்டாம், சரியா? இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. முதல்ல வாசல்ல இருக்க எங்க அப்பாவை மீறி யாரும் உள்ள வர முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிரு, சரியா என்றான். சரிங்க, எனக்கு வெளியில ஒரு வேலையும் இல்லை, நான் போக மாட்டேன் என்றாள். குட் என்றவன் அவள் கன்னத்தை தட்டிவிட்டு கிளம்பி விட்டான். ஏன் சீதா, வெளியே கூட்டிகிட்டு போக சொல்லி அவங்கிட்ட சண்டை போடாம போயிட்டு வாங்கன்னு டாட்டா காட்டி அனுப்பி வைக்கிற? என்ன பொண்ணு நீ? அவர் பார்க்குற வேலை அப்படியத்த. இன்னைக்கு இல்லைன்னா என்ன, வேற ஒரு நாள் வெளியில போனா போகுது. அவங்க வேலையை பார்க்கட்டும் அத்த. என்னால தான் அவங்க முதல்ல வேலையை பார்க்காம விட்டாங்க. இப்போ மறுபடியும் என்னால அவங்க வேலை கெட வேண்டாமே. சரியா போச்சு, ஜாடிக்கேத்த மூடிதான் நீ. என்னவோ நல்லா இருந்தா சரி என அவள் முகத்தை வலித்து கொஞ்சி விட்டு உள்ளே சென்று விட்டார் அங்கு. வீட்டிலிருந்து கிளம்பி நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு தான் வந்தான் உக்கிரபாண்டி. என்ன பாண்டி இது, நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, நெக்ஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்றதா சொன்ன, இன்னைக்கே வந்து நிக்கிற என்றார். சார், ஒரு முக்கியமான விஷயம், அதான் வந்துட்டேன். இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க என செல்வத்தின் கடிதங்களை கமிஷனர் கையில் கொடுத்தான் உக்கிரபாண்டி. அதை முழுதாக படித்த கமிஷனரின் முகம் பலவிதமாக மாறியது. கடிதத்தை படித்து மடித்து வைத்த அவர் முகம் கவலையில் விழுந்திருந்தது. என்ன பாண்டி இது, இந்த செல்வம் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். நல்ல பையனா இருந்திருக்கான். நல்லா வாழ வேண்டிய ஒருத்தனுக்கு இப்படி ஒரு முடிவா? அதுவும் அவன் அம்மா கையால. கொடுமடா இதெல்லாம். நம்ம இத்தனை பேர் இந்த ஊருக்குள்ள போலீஸா இருந்து என்ன புண்ணியம் என்றார். அதே கோபம்தான் சார் எனக்கும். சரி, இப்போ அந்த செல்வம் உயிரோட இருக்காரா? இல்லை சார், போன வாரம் இறந்து போயிட்டாரு. அப்போ அந்த லெட்டர் எல்லாம் அந்த சீதா அப்படிங்கிற பொண்ணு தான் கொண்டு வந்து கொடுத்தாளா? ஆமாம் சார், அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். என்னது, அப்போ நீ லவ் பண்ண பொண்ணு சீதா தானா? எனக்கு ஒன்றும் புரியல பாண்டி என்றார். நான் தெளிவாக சொல்கிறேன் சார் என நடந்த அனைத்தையும் சொன்னான் உக்கிரபாண்டி. படத்தில் கூட இப்படிலாம் நடக்காத பாண்டி. சரி, இப்போ அடுத்து என்ன பண்ண போற? சார், இந்த லெட்டரில் செல்வம் எழுதியிருக்க அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ண வாரண்ட் வேணும் சார். பாண்டி, இதில் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, கஷ்டம் என்றார். தெரியும் சார், அதுக்காக அதை அப்படியே விட முடியாதுல்ல. கண்டிப்பாக முடியாது பாண்டி. தெரிஞ்சும் அமைதியாக இருக்கிறது தப்புக்கு துணை போகிறதுக்கு சமம். யாருக்காக இல்லைனாலும் கூட அந்த செல்வம், அவனுக்காக நான் இதை பண்ணுறேன். 2 நாள் அவங்க எல்லாரையும் தூக்கிடலாம் என்றார். சல்யூட் அடித்துவிட்டு வெளியே வந்து நேராக அந்த நர்சிகம் வாசலில் தான் நின்றான் உக்கிரபாண்டி. அத்தியாயம் 18. கமிஷனர் ஆஃபீஸிலிருந்து கிளம்பிய உக்கிரபாண்டி 4 காவலர்களை அழைத்து கொண்டு நேராக நர்சிங் ஹோம் தான் வந்தான். அந்த பெண்ணை மட்டும் போய் கேட்டால் செல்வி சுதாரிக்கக்கூடும் என்பதால் மொத்த மருத்துவமனையும் சோதனை போட வந்ததாக கூறி உள்ளே சென்றான். பாண்டி நேராக தலைமை மருத்துவரை பார்த்து அந்த பெண்ணை பற்றி விசாரித்தான். பணத்துக்காக செல்வி கூட்டி வந்த பெண்ணிற்கு கருக்கலைப்பு செய்ய ஒத்துக்கொண்டதாக கூறினார் அவர். பண்ணிட்டீங்களா?
இல்ல சார், மத்தியானத்துக்கு மேல தான் பண்ணலாம்னு இருக்கோம். அவ உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ கருக்கலைப்பு பண்ணா அந்த பொண்ணுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு. அந்த செல்வி கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. வேற ஏதாவது சொன்னா என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. நல்ல வேளை இப்போ நீங்க வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பொண்ண நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். எங்க வேணாலும் கூட்டிட்டு போங்க என்றார். எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா? சொல்லுங்க சார், என்ன வேணாலும் பண்றேன். அந்த பொண்ணை இப்போ யாருக்கும் தெரியாம ஹாஸ்பிட்டல் பின்னாடி வழியா பாதுகாப்பா அனுப்பி வைங்க. அந்த லேடி செல்வி கேட்டா அபார்ஷன் பண்ணிட்டோம், கொஞ்சம் உடல்நிலை மோசமா இருக்கு, இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. சரியா? கண்டிப்பா சார், நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். எதுக்கு போலீஸ் வந்தாங்கன்னு கேட்டா வேற எதையோ விசாரிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுங்க. அவங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன் சார். சரி, இப்போ ஒரு கருப்பு கலர் கார் பின்னாடி வரும், அந்த பொண்ணை அனுப்பி வைங்க என்றான். சரிங்க சார் என்ற மருத்துவர் தனக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் போதும் என நினைத்து உக்கிரபாண்டி சொன்னதை கச்சிதமாக செய்து முடித்தார். பாண்டி ஏற்கனவே ராசுவுக்கு அழைத்து காரை எடுத்துக்கொண்டு நான் சொல்லும் இடத்திற்கு வா என சொல்லியிருந்தான். உத்தமன் சொன்னால் ராசு என்ன ஏது என எதுவும் கேட்க மாட்டான். சொன்னதை சொன்ன நேரத்தில் செய்து முடிப்பான். அதுபோல சரியான நேரத்திற்கு நர்சிங் ஹோம் பின்புறம் வந்து நின்றான். கைத்தாங்களாக அந்த பெண்ணை செவிலியர்கள் அழைத்து வந்தனர். அவளை பார்த்த பாண்டிக்கு இதயம் நொறுங்கி போனது. அவ்வளவு சின்ன பெண். அந்த பெண் உடம்பில் வெறும் வயிறு மட்டும்தான் இருந்தது. காரில் ஏற்றிவிட்ட உத்தமன், வீட்டுக்கு கூட்டிட்டு போ ராசு என்க. வீட்டுக்கா? ஆச்சி ஏதாவது கேட்டா என்னடா சொல்றது? நான் சொன்னேன்னு சொல்லு, எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நம்ம ஊர் டாக்டரை வர வச்சு பார்க்க சொல்லு. சரிடா, சீக்கிரம் கிளம்பு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. பாத்துக்க என்றான் உத்தமன். நான் பாத்துக்கிறேன்டா. சரி, கிளம்பு என அவனை அனுப்பி வைத்துவிட்டு நர்சிங் ஹோம் வாசலுக்கு வந்தான். செல்வி அங்கு நின்று கொண்டிருந்தார். அவர் பார்வையில் ஒரு ஏளனம் தெரிந்தது. என்ன மேடம், நேத்து எங்களுக்கு கல்யாணம், உங்களை எங்க அம்மா வர சொல்லியிருந்தாங்கல்ல, ஏன் வரல? தாலி கட்டுற நேரம் வரைக்கும் உங்களை எதிர்பார்த்தேன், தெரியுமா என்றான். செல்வி எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டார். பின், நான் கல்யாணத்துக்கு வராதது அப்புறம், நீங்க கல்யாணம் பண்ணினா மட்டும் பத்தாது, பொண்டாட்டிய பத்திரமா பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம் என்றார். ஏன், அவளை கடத்திக்கிட்டு போக எதுவும் திட்டம் இருக்கா என்ன? நானே போலீஸ், என்னவே மிரட்டுறீங்க? நான் யாரு சார் உங்களை மிரட்ட? ஒருத்தன் வருவான், அப்போ உங்களுக்கே தெரியும் என்றார். ஹாஸ்பிட்டலில் சோதனை எல்லாம் அப்புறம் போடலாம், முதல்ல உங்க வீட்டில் சோதனை போடுங்க போங்க என சொல்லிவிட்டு உள்ளே போய்விட்டார் செல்வி. பாண்டி மனதிற்குள் ஏதோ சரியாக படவில்லை. அப்போது போன் அழைத்தது. டே பாண்டி, பெரிய பெரிய கார்ல நிறைய பேர் வந்து வாசல்ல இறங்கி இருக்கானுங்கடா, எனக்கு ஒன்னும் புரியல, யாருடா இவனுங்கெல்லாம் என கத்தினார் சிவனாண்டி. பாண்டிக்கு வந்தது யார் என்பது புரிந்து போனது. அப்பா, என்ன ஆனாலும் அவனுங்க சீதாவை மட்டும் பார்க்க கூடாது. நான் குமாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். நானும் வந்துகிட்டே இருக்கேன்பா, எல்லாரும் பத்திரம் என்று சொல்லிவிட்டு ஜீப்பை எடுத்துக்கொண்டு பறந்தான் பாண்டி. ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருந்து இதை நக்கலுடன் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார் செல்வி. அத்தியாயம் 19. பாண்டி வேகமாக தனது ஜீப்பை ஓட்டி வந்தான். வழியில் தன் நண்பர்கள் அனைவருக்கும் அழைத்து வீட்டிற்கு போகவும் சொன்னான். அவர்கள் அந்த ஊருக்குள்ளேயே வேலை செய்வதால் தகவல் வந்த அடுத்த நொடி சென்று விட்டனர். பாண்டி வீட்டிற்கு 2 பெரிய கார்களில் 8 பேர் வந்து இறங்கினர். ஒருவர் மட்டும் நம் நாட்டை சேர்ந்தவர் போல தெரியவில்லை. மற்றவர்கள் அனைவரும் அவர் பின்னால் நின்றிருந்தனர். சிவனாண்டியோ சீதா, அள்ளி, அங்கு மூவரையும் மேலறையில் கொண்டு போய் விட்டார். என்ன சத்தம் வந்தாலும் வெளியில வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வீட்டில் வேலை செய்யும் ஆட்களுடன் வாசலுக்கு வந்தார். யாரு நீங்களா, எதுக்கு இங்க வந்திருக்கீங்க என்றார். பின்னால் நின்ற ஒருவன் முன்வந்து சீதாவின் புகைப்படத்தை காட்டினான். இவங்க இங்க தானே இருக்காக, தெரிஞ்சுதான் வந்திருக்கோம், அவங்கள எங்க கூட சத்தம் இல்லாம அனுப்பி வச்சிருங்க என்றான். அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, அவ என் மருமக. இந்த வீட்டு வாசல்ல வந்து ஒரு பொண்ணை அனுப்ப சொல்லி கேட்கறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? மரியாதை கிளம்பி ஓடி போயிருங்க. என் மவன் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்தான் ஒருத்தனும் இங்கிருந்து உயிரோட போக முடியாது என்றார் சிவனாண்டி. அதற்குள் உத்தமன் நண்பர்கள் கூடிவிட்டனர். ஆட்கள் சேருவதை பார்த்த ஒருவன் முதலில் நின்றிருந்த நபரிடம் போய், சார், இது கிராமம், பாருங்க எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது, அது பாதுகாப்பில்லை என்றான். சரி, உள்ள போய் அவளை கூட்டிட்டு வாங்க என்றான் அவன். அடுத்த நொடி வீட்டு வாசலில் அரண் போல காத்து நின்றவர்களை சரம் மாறியாக தாக்க ஆரம்பித்தனர். அவர்களும் சண்டை போட்டனர். சத்தம் கேட்டு ஊர் முழுக்க கூடிவிட்டனர்.
வந்தவர்களுக்கு காரணம் எல்லாம் தெரியவில்லை. வெளியூர்காரர்கள் வந்து நம் ஊர் ஆட்களை அடித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பது மட்டும்தான் தெரிந்தது. அதனால் அவர்களும் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தனர். நிலைமை கைமீறுவதை உணர்ந்த ஆட்கள் வேகமாக காரில் ஏறி தப்பிக்க பார்த்தனர். அவர்கள் கார் வீட்டை விட்டு வெளியே வரும்போதே அதை மோதிக்கொண்டு வந்து நின்றது பாண்டியனின் ஜீப். கார் பின்னால் ஓடி வந்த கிராமத்தினர் பாண்டி வந்ததை பார்த்து அப்படியே நின்றுவிட்டனர். ஜீப்பில் இருந்து இறங்கிய பாண்டி ஊர்க்காரர்களிடம், "ஒன்னும் பிரச்சனை இல்லை, இனி நான் பார்த்துக்கிறேன், நீங்க எல்லாம் கிளம்புங்க" என்றான். அவன் போலீஸ் என்பதால் எதிரிகள் அதிகம் என்பதை உணர்ந்த ஊர்க்காரர்கள் அவர்கள் வேலையை பார்க்க போய்விட்டனர். பாண்டி கண்ணை காண்பிக்க அவன் நண்பர்கள் காருக்குள் இருந்தவர்களை இழுத்து கொண்டு போய் வீட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டத்தில் கட்டி போட்டனர். "என்ன பாண்டி, யார் இவங்கெல்லாம் நம்ம சீதா போட்டோவை காட்டி அனுப்ப சொல்றானுங்க?" என்றார் சிவனாண்டி. "ஒன்றுமில்லப்பா, அவனுங்க தலைவனை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கு பழிவாங்க தான் வந்திருக்கானுங்க." "கவனம் பாண்டி, ஆளுக கொஞ்சம் கூட சரியில்லை. வீட்டு பொண்ணுங்க ஃபோட்டோவை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இனி இப்படி நடக்காம பார்த்துக்க." "சரிப்பா, அம்மா சீதாவெல்லாம் எங்க?" "மேலே இருக்க அறையில் விட்டு கதவை வெளியில் சாத்தியிருக்கேன், பயந்து போயிருக்காக" என்றார். "சரி வாங்க" என அவரை அழைத்து கொண்டு மேலறைக்கு வந்தான். கதவை திறந்தவுடன் சீதா வந்து பாண்டியனை கட்டி கொண்டாள். அவள் வெகுவாக பயந்து போயிருந்தாள். அங்கு அள்ளி கூட வெளியில் கேட்ட சத்தத்தை கேட்டு அரண்டு போய்விட்டனர். அவர்களை பார்த்த பாண்டி, "எதுக்கு உங்களுக்கெல்லாம் இவ்வளோ பயம்? அப்பா இருக்கிறப்போ அவரை தாண்டி யார் வந்து உங்களை என்ன பண்ண முடியும்? போலீஸ்காரன் வீட்டில் இருக்க பொம்பளைங்க கூட தைரியமாக தான் இருக்கணும், புரியுதா?" என்றான். "சரிடா, இனி தைரியமா இருக்கும். இப்ப வந்தவங்கெல்லாம் யாரு?" என்றார் அங்கு. "அது ஏதோ அவன் அரெஸ்ட் பண்ண யாரோ பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க, வேற ஒண்ணுமில்ல. போங்க, போய் வேலையை பாருங்க" என்றார் சிவனாண்டி. அல்லி, அங்கு, சிவனாண்டி மூவரும் சென்ற பின் சீதாவை அறைக்குள் அழைத்து வந்து அந்த பெண்ணை பற்றி சொன்னான் பாண்டி. "அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வருவா. பிரச்சனையா இருந்ததுனால ராசுவை கொஞ்ச நேரம் கழிச்சு வர சொல்லியிருக்கேன். அந்த பொண்ணை கூட்டிட்டு வருவான், நீ கொஞ்சம் பார்த்துக்க, சரியா?" என்றான். "கண்டிப்பா, ரொம்ப தேங்க்ஸ். அந்த பொண்ணை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்." அவள் இடுப்பை பற்றி தன் பக்கம் இழுத்தவன், "என் பொண்டாட்டி எதை நினைச்சும் வருத்தப்படக்கூடாது, சரியா?" என்றான். வெட்கத்தில் தலை குனிந்தாள் சீதா. "இன்னும் 2 நாள் தான், எல்லாம் முடிஞ்சிரும். இந்த வெக்கத்தையெல்லாம் அப்போ வச்சுக்கோ" என்று சொல்லிவிட்டு தோட்டத்திற்கு வந்தான் பாண்டி. நேராக அந்த வெளிநாட்டவன் முன் வந்து நின்றான். "நீதான் என் பொண்டாட்டிய 25 லட்சம் கொடுத்து வாங்கினவனா? நானே உன்னை தேடி வந்து மிதிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நீயே வந்து மாட்டிக்கிட்ட பாரு" என்று சொல்லிவிட்டு அவன் முகத்திலேயே ஒரு குத்து விட்டான். அதுக்கே அவன் முகம் வீங்கி மூக்கிலிருந்து ரத்தம் கொட்ட ஆரம்பித்து விட்டது. "உன்னை சும்மா விட எனக்கு மனசில்ல. 2 நாள் கழிச்சு உன்னை அரெஸ்ட் பண்ணி என் இடத்துக்கு கொண்டு போயிட்டு அப்புறம் வச்சுக்கிறேன். டே குமார, ஒரு 2 நாள் மட்டும் பார்த்துக்கோ, சரியா? அதை விட்ட என்ன வேலை, எங்க எப்போ இழுத்துக்கிட்டு வரணும்னு மட்டும் சொல்லு, கூட்டிக்கிட்டு வரோம்" என்றான் குமார். "சரிடா, நான் வரேன்" என்றான் பாண்டி. ராசு அந்த பெண்ணை வீட்டிற்கு அழைத்து வந்தான். முறையாக அவளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. கொஞ்சம் உடல்நிலையும் சீரானது. வீட்டில் கேட்டவர்களிடம் ஒரு கேஸ் விஷயமாக அழைத்து வந்திருப்பதாக சொல்லி முடித்து விட்டான் பாண்டி. சீதா அந்த பெண்ணை நல்ல விதமாக கவனித்துக் கொண்டாள். சரியாக 2 நாட்களில் அரெஸ்ட் வாரண்ட் கிடைக்க ஒருவர் விடாமல் அனைவரையும் தூக்கிவிட்டான் பாண்டி. தன் கவனிப்பில் இருந்த அந்த வெளிநாட்டு ஆளையும் சேர்த்து அரெஸ்ட் செய்தான். ஆனால் எல்லாம் பெரிய மனிதர்கள் போர்வையில் இருப்பதால் பாண்டிக்கு எதிராகவும் புகார் கொடுக்கப்பட்டது. கேஸ் கோர்ட்டுக்கு வந்தது. முடிந்தளவு பொய் சாட்சிகளை பாண்டிக்கு எதிராக கொண்டு வந்து கொண்டே இருந்தனர் செல்வி தரப்பினர். அதையெல்லாம் பொறுத்து கொண்டிருந்தான் பாண்டி. ஒரே ஒரு காரணம்தான், அந்த பெண்ணிற்கு குழந்தை பிறக்கும் வரை காத்திருக்க வேண்டும். சரியாக 4 மாதங்களில் ஆண் குழந்தை பிறக்க அடுத்து வந்த விசாரணை நாளில் செல்வம் எழுதிய கடிதம், கண்ணால் பார்த்த சாட்சி சீதா, அந்த செவிலியர், அதுபோக இவர்களால் கருத்தரித்த அந்த பெண், அவள் குழந்தை என அனைவரையும் ஆதாரமாக கோர்ட்டில் ஆஜர் செய்தான். மற்றவர்கள் வாய் வார்த்தையாக சொன்ன உண்மையை விட செல்வத்தின் கடிதம்தான் பெரிதாக பேசியது. அனைத்தையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பு அடுத்த 15 நாட்களில் வழங்கப்படும் என அறிவித்தார். அத்தியாயம் 20. அன்று தீர்ப்பு தினம். சீதா உலகில் இருக்கும் அத்தனை கடவுளையும் வேண்டிக் கொண்டு நீதிமன்றத்திற்கு சென்றாள். செல்வி அவருடன் சேர்ந்து 10 ஆண்கள் மொத்தமாக குற்றவாளி கூண்டில் நின்றனர். விட்டால் செல்வி சீதாவை கண்களால் எரித்து விடுவது போல பார்த்து கொண்டிருந்தார். இல்லை இல்லை, முறைத்து கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். சீதா செல்வியை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. நீதிபதியைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள்.
அந்த 10 பேரில் ஒருவன்தான் அந்த சின்ன பெண்ணின் கர்ப்பத்திற்கு காரணம். அதையும் DNA பரிசோதனை மூலம் கண்டுபிடித்திருந்தனர். நீதிபதி தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தார். இதுவரை இந்த வழக்கில் விசாரித்த அனைத்து சாட்சிகளையும் ஆதாரங்களையும் வைத்து பார்க்கும் பொழுது பல பெண்கள் இவர்களால் பாதிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. குற்றம் சாற்றப்பட்ட அனைவர் மேலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவர்கள் அனைவருக்கும் 12 ஆண்டுகள் சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். மேலும் இவர்களால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 20 லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடு வழங்க உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த காவலர் உக்கிரபாண்டிக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்திற்கும் மேலாக பெற்ற தாய் என்றும் பாராமல் அவர் செய்த தவறுகளை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என நினைத்த செல்வத்தை மனம் மாற பாராட்டுகிறேன். மேலும் அவரின் ஆன்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வழக்கை முடித்து வைக்கிறேன் என முடித்தார் நீதிபதி. இந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த அனைவருக்கும் அந்த தீர்ப்பில் பரம மகிழ்ச்சி. அதை ஆரவாரம் செய்து கொண்டாடினர். செல்வியுடன் சேர்ந்து மற்ற அனைவரையும் காவல்துறையினர் அழைத்து சென்றனர். அந்த சின்ன பெண் உக்கிரபாண்டி சீதா முன் வந்து நின்றாள். ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, என்னைக்கோ சாக வேண்டிய எனக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. இந்த உதவியை மறக்கவே மாட்டேன் என்றாள். சந்தோஷமா, நீ இப்படியே இந்த வாழ்க்கையை வாழணும்னு அவசியம் இல்லை. உனக்கு விருப்பம் இருந்தா சரியான வயசு வந்ததுக்கப்புறம் உனக்கான துணையை தேடிக்கோ. அதுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம வந்து என்னை கேளு, சரியா என்றான் உக்கிரபாண்டி. சரிங்க சார் என அந்த பெண்ணும் கிளம்பி சென்றாள். உக்கிரபாண்டிக்கு ஏதோ தன்னால் முடிந்த நியாயத்தை செல்வத்துக்கு வாங்கி கொடுத்து விட்டதாக மனம் நிறைந்து போனது. சந்தோஷமாக சீதாவை வீட்டிற்கு அழைத்து வந்தான். கடந்து போன நாட்களில் சீதாவின் வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள் அனைத்தையும் வீட்டில் சொல்லியிருந்தான் பாண்டி. அதனால் அங்கு சிவனாண்டி, அள்ளி என அனைவருக்கும் இந்த தீர்ப்பு சந்தோஷமாக இருந்தது. உக்கிரபாண்டி, சீதா இருவருக்கும் ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து வந்தனர். அன்று இரவு ஜன்னலோரம் அமர்ந்து வானை வெறித்து கொண்டிருந்தாள் சீதா. நண்பர்களுடன் பேசி முடித்து அறைக்குள் வந்த உத்தமன் அவளை அப்படியே அள்ளி கொண்டான். ஐயோ, என்னங்க இது, இறக்கி விடுங்க, விழுந்துரு போறேன் என்றாள். அப்படியெல்லாம் உன்னை விட மாட்டேன். நான் சொன்னது மறந்து போச்சா? செல்வம் ஆத்மா இந்நேரம் சாந்தி அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமா என்றான். நான் எதையும் மறந்து போகல. நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க என்றாள். பாரா, அது சரி, அப்போ எல்லாத்துக்கும் தயாராதான் இருக்க போல என அவளை மெத்தையில் இறக்கிவிட்டு அப்படியே அணைத்து கொண்டான் பாண்டி. எரிந்து கொண்டிருந்த விளக்கும் சேர்ந்து அணைந்து போனது. சீதா, பாண்டி இருவரின் உறவும் வளமாக வளர நாட்களும் நகர்ந்தது. சீதா கருவுற்றாள். பெரியவர்கள் அனைவரும் கையில் வைத்து தாங்கினர். பாண்டி சொல்லவே வேண்டாம், சந்தோஷ கடலில் மிதந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் சீதா வழியெடுத்து கத்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அடுத்த 1 மணி நேரத்தில் ஆண் குழந்தை பிறந்ததாக தகவல் வந்தது. சிகிச்சை முடிந்து சீதா வீட்டிற்கு வர 1 வாரமானது. அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல நாள் பார்த்து குழந்தைக்கு பெயர் சூட்டும் நிகழ்வு நடந்தது. பாண்டி சீதாவிடம் கூட என்ன பெயர் வைக்கப் போகிறேன் என சொல்லவில்லை. அவளும் கணவனின் விருப்பத்திற்கே விட்டுவிட்டாள். ஐயர் மந்திரம் சொல்ல குழந்தை காதல் பெயரை சொன்ன பாண்டி பின் அனைவரிடமும் சொன்னான். வேறென்ன பெயராக இருக்கப் போகிறது? அதேதான், செல்வ பாண்டியன். பெயரை கேட்ட சீதா நெகிழ்ந்து போனாள். அனைவருக்கும் அதே போலதான் சந்தோஷமாக இருந்தது. எப்படியோ போகவிருந்த இருவரின் வாழ்வும் செல்வம் என்ற நல்லவனால் இணைந்துள்ளது. அந்த நன்றி கடனுக்காகத்தான் செல்வ பாண்டியன் இனி அந்த வீட்டின் செல்ல பிள்ளையாக வளரப்போகிறான். அவர்களை நலமோடு வாழ வாழ்த்தி நாமும் விடைபெறுவோம். சுபம்.